நாம் இப்பொழுது நேரடியாக செய்தி கடந்து போவோம். வேத வாசிப்பு ஆங்கில எழுதிச்சு மத்தேயு 5வது அதிகாரத்தில் 1 to 11. சகரியா எழுதிச்சு சங்கீதம் 24 1 to 12. எல்லாரும் எடுத்துக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் மத்தேயு 5வது அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்கள் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதிமன்ற பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நீந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வாரானால் ஆமென் ஆமென். சங்கீத புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சங்கீதம் 24ஆம் அதிகாரம். தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பான்? கையில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், பராக்கிரம கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜாவானவர். ஆமென். இப்போ நம்ம செய்தி கடந்து போகிறோம். அதில் மத்தேயு 16வது அதிகாரத்தில் 18-19 வசனத்தை நம்ம சாமியில் ஐயா இருந்துச்சு படிக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். உலகத்திலே நீ கட்டுவது எதுவோ, கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். உலகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். இந்த நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் தரப்போகிறாரு. இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னா, பாதாள ஆராதனை பூமிக்கு மேல் வந்தது எப்படி? பாதாள ஆராதனை பூமிக்கு மேல் வந்தது எப்படி? பூமியில் நடக்கும் ஆராதனை பரலோகத்திற்கு வந்து சேர்ந்தது எப்படி? பூமியில் நடக்கும் ஆராதனை பரலோகத்துக்கு போய் சேர்ந்தது எப்படி? செய்தியின் தலைப்பை கரெக்டாக புரிஞ்சுங்க. பாதாள ஆராதனை பூமிக்கு மேல் வந்தது எப்படி? பூமியில் நடக்கும் ஆராதனை பரலோகத்திற்கு போய் சேர்ந்தது எப்படி? வந்து சேர்ந்தது எப்படி? ஒரு தலைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, மத்தேயு 16:18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை
கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். உலகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பூலோகத்தில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் இந்த காலம். என்னென்னா 2000 வருஷமாக இப்போ இந்த பூமியில் இருக்க ஆராதனை தான் பரலோகத்துக்கு போகுது. எந்த நாமத்தில்? கிருபனுடைய நாமத்தில். இந்த 2000 வருஷமாக பாதாள ஆராதனை பூமிக்கு மேலே வந்துருச்சு ஏசன்ற நாமத்தில். இப்போ இந்த ஏசன் நாமத்தில் வந்த விடுமாதே போராட்டம் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்போ பிசாசு என்ன பண்ணால், அவர் தூக்கி கொண்டு போயிட்டு 3 கேள்வி கேட்குறான். அப்போ எவ்வளோ கொடூரமானவன் இருப்பான்? இந்த கல்லுகளை அப்பமாக்கணும், மேலேருந்து. இன்னொன்று என்ன கேட்டான்? என்னை சாஸ்தாமல் பணிந்து கொண்டால் எல்லாம் முடியறாங்க. அந்த பிசாசை இப்போ நம்ம கட்டுறோம். இப்போ பூமியில் எதை கட்ட போகிறோம்? இப்போ அதாவது பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இப்போ பூமியில் எந்த பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ, ஏன்னா அன்றைக்கு ஏசன்ற நாமத்தில் இதை கட்டிட்டான். இன்றைக்கு அந்த கிருபனுடைய நாமத்தில் கட்ட போகும்போது அந்த ஏற்கனவே பூமியில் கட்டப்பட்டிருக்க அந்த இதை கட்ட அவிழ்த்து விடணும்ல. சும்மா இருப்பானா? அவரே தூக்கிக்கொண்டு இவ்வளோ கேள்வி கேட்டவன் இப்போ இந்த ஊரின் தூங்கொண்ட 7ஆம் தூதனை உருவாக்கப்பட்ட ஊரின் தூங்கொண்ட 7ஆம் தூதனையை மகிமையடைந்த மணவாட்டி சபையை ஊரின் தூண் 7ஆம் உருவாக்கப்பட்ட மகிமையடைந்த மணவாட்டி சபை அவனால் என்ன பண்ண முடியாது? ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏன்? அன்னைக்கு கிறிஸ்துவே கேள்வி கேட்டான். இன்றைக்கு ஊரின் 7ஆம் தூணை கேள்வி கேட்க முடியாது, சபையில் உள்ள பரிசுத்தவனையும் தொடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவன் வெக்கப்பட்டு போயிட்டான், தோல்வி கண்டு போயிட்டான். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயித்துட்டார். அப்போ கேட்டான், அவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் அந்த வெற்றி கொண்ட நிலையை 7ஆம் தூதனுக்குள்ளே ஊற்றிட்டார். அதே நிலையை 7ஆம் தூதன் மகிமையடைந்த மணவாட்டி சபைக்குள்ளே ஊற்றிட்டான். இப்போ உங்களை வெற்றி கொள்ள முடியுமா? என்ன வெற்றி கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்? பிசாசு தோல்வி கொண்டு போயிட்டான், வெக்கப்பட்டு போயிட்டான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டால், இப்போ புலோகத்தில் நம்ம கட்டிட்டோம், நம்முடைய நாமத்தில் சபை கட்டுறோம். ஏற்கனவே ஏன்னா பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஏன்னா பிசாசு பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது ஏசன்ற நாமத்தில் அந்த கட்டப்பட்ட அந்த இதை அவிழ்த்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு புதிய அஸ்திபாரம் போடுறோம். எந்த நாமத்தில்? சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து நம்முடைய நாமத்தில் நம்ம அஸ்திபாரம் போட்டோம். ஞானஸ்தானம் கொடுத்துட்டோன்னா என்ன ஆச்சு? இப்போ மறுபடியும் அதை படிங்க. அது சொல்கிறாரு, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ. இப்போ நான் ஏன் சொல்லும்போது நாமத்தில் ஏற்கனவே 2000 வருஷமாக ஏசன்ற நாமத்தில் கட்டியாச்சு. இந்த ஏசன்ற நாமத்தில் உள்ள உங்களை இந்த சத்தியத்தை சொல்லி நான் அந்த கட்டை அவிழ்த்துட்டு மறுபடியும் நாமத்தில் நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். இப்போ கட்டியாச்சு, கட்டலையா? இப்போ இதைத்தான் இங்கே 2வது பாயிண்ட். நீங்கள் எவைகளை இப்போ பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டாச்சு. கட்டவிழ்க்கப்படும். இங்கே பூலோகத்தில் கட்ட விழ்த்தாச்சு. அதை ஏன் சொன்னால் நாத்தில் கட்டியாச்சு. இது கட்டவிழ்த்ததும் பரலோகத்தில் எழுதியாச்சு. இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்ப்பா? வெக்கப்பட்டு போயிட்டான், அவமானம் அடைஞ்சு போயிட்டான். எந்த விதத்தில் நம்மளை யார் மூலியமாச்சும் கவிக்கலாம்? ஏன்னா மொத்த பிசாசு எங்கே இருக்குது அப்படின்னு தள்ளப்பட்ட ஆவிகள் எங்கே இருக்குன்னு சொன்னால் எல்லாம் பூமிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் எல்லாம் பூமியில் தான் இருக்குது. ரொம்ப கவனமாக ஸ்டெப் வச்சு போகணும். நம்ம இந்த ஆவிகளை துரத்துறதும் என்ன சொல்லும்போது நம்மளை கண்டாலே இந்த ஆவிகள் ஓடிடும். துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நிழல் பட்டாலே நிற்காது, எஸ்கேப் ஆகிடும். அப்போ அவங்கள எப்படி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக சொல்லி அவங்கள உள்ளே கொண்டு வரணும். அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட முடியாவிட்டால் முழங்கால்னு கண்ணீரோடு ஜெபிக்கணும்.
அப்போ கர்த்தர் உன்னுடைய செபத்தை கேட்டு நேராக போய் இந்த ஏரியாவில் ரட்சிக்கப்படக்கூடிய ஜனங்களை எல்லாம் யாரை கொண்டாச்சும் தொட்டு யார் மூலியமாச்சும் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போ நீங்கள் சத்தியத்தை சொன்ன உடனே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதுக்கு போகும்போது தேவாமிர்தமாக போய் அப்படியே ஒலித்த உடனே அவன் ஆச்சரியப்பட்டு அப்படியே பின்னோக்கி ஓடி வந்துக்கிட்டே இருப்பான். இதுதான் சத்தியம். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய போகிற காரியங்களை செய்யும். மெய்யாகவே கேட்டோம். கடந்த 2000 ஆண்டுகளாக பாதாள ஆராதனை பூமிக்கு மேல் வந்தது. ஏசென்ற நாமத்தில் 2000 ஆண்டுகளாக இந்த ஆராதனை ஏசென்ற நாமத்தில் நடக்கும் ஆராதனை. ஏன் சொல்லும்போது இந்த ஏசென்ற நாமத்தில் நடக்கக்கூடிய ஆராதனை இது ரோம சக்கரவர்த்தி தீத்துராயின்னு குலதெய்வம் தான் இயேசு. இயேசு யாருடைய நாமம்? ரோம சக்கரவர்த்தி இருந்தாலே அவருடைய குலதெய்வம் தான் இயேசு. இயேசுன்ற நாமம். அடுத்து இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியல்ல அந்த நேபுகாத் நேச்சாரம் ஒன்றா பெரிய ஒரு சிலை கட்டுறான். தானியல் 2வது அதிகாரத்தில் 29 35 வரைக்கும் 29 35 ராஜாவே இல்லை அவன் சிலை கட்டுறான் பாருங்கள். பெரிய பொற்சிலை கட்டுறான் இல்லையா? அதுலேருந்து ஆரம்பிங்க. இந்த வரேன். ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது. 31வது வசனம். இந்த வரேன் இருங்க. ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. ராஜா என்ன பண்ணுறான்? ஒரு சொப்பனம் காண்றான். அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தில் பக்கத்தை சொல்லுங்க. செட்டுன்னு வர மாட்டேங்குது. இந்த 1030 இப்போ படிங்க. ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சொப்பனத்தில் ராஜா வந்து ஒரு பெரிய சிலையை பார்க்குறான். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசு பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறு அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், பாதி களிமண்ணுமாய் இருந்தது. ஏன்னு கேட்டால் இது எப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜா இந்த காலத்தில் நடக்கக்கூடிய இந்த காலத்தில் ஜனங்கள் எதை ஆராதிக்க போகிறாங்களோ அதை வந்து அந்த அவன் ராஜாவுக்கு சொப்பனத்தில் பிசாசு காட்டுறான். பிசாசு என்ன பண்ணுறான்? சொப்பனத்தில் காட்டுறான். காட்டும்போது காட்டின உடனே அடுத்த வசனம் பாருங்கள். சொல்கிறாப்புல நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்களில் மோதி நொறுக்கி போட்டது. கைகளால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு வந்து அடிச்சிருச்சு. இப்போ அந்த அவன் சொப்பனத்தில் கண்டு அதே மாதிரி செஞ்சான் பாருங்க சிலையை. அதுதான் இன்றைக்கு ஏசென்ற சிலை. நீங்கள் தினகரன் ஆஃபீஸ் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே உருவங்களை எப்படி போட்டு வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தாம்பரம் போகும்போது இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சு மேலே போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய தலை இப்படி போட்டிருங்க. நீட்டு மூக்கு தலை மட்டும் தனியாக தெரியும். இங்கே தொங்க முடியலாம். அதே உருவத்தில் தான் எனக்கு வந்து தரிசனமாகி என்னை ப்ளஸ் பண்ணது தாம்பரத்தில் இரும்புலிரில். இன்றைக்கி படத்தில் பார்க்குறீங்கள அதே தான் சேம். அப்போ இது யாருடைய உருவம்? இது யாருடைய உருவம்? ரோமச்சக்கரது குலதெய்வமாகிய ஏசென்ற நாமத்தில் வரும். இதைத்தான் இன்றைக்கி பூமியில் அனைத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஆராதிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லும்போது இந்த ஆவிகள்லாம் என்ன பண்ண தள்ளப்பட்ட ஆவிகள் அனைத்துமே அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசின் ஆவிகள். அது வெளிப்படுத்தல் எங்கே வருது? 16. அற்புதங்களை செய்யும் அந்த வசனத்தை படிங்க. வலுசற்பம் மிருகம் கள்ள தீர்க்கங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட 3 அசுத்தாவிகள் புறப்பட்டவரை கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசின் ஆவிகள். பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகாநாள் நடக்கும் யுத்தத்திற்கு புறப்படும். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னு போது அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க.
அப்பொழுது வலுசெருப்பத்தின் மிருகத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவர்கள் அற்புதங்கள் செய்த பிசாசின் ஆவிகள் அவைகள் பூலோகமுள்ள ராஜாக்களை கூட்டி சேர்க்கவும். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராஜாக்கள் யாருன்னு சொல்லும்போது பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள். இந்த ராஜாக்கள் யார்? அவங்க தான் பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள். இந்த பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள் எமோஷனல் பெந்தகோஸ் சபைகள், அதான் ராஜாக்கள். இந்த ராஜாக்களை என்ன சொல்லும்போது இந்த வலுசெருப்பத்திலிருந்து புறப்பட்ட அந்த அற்புதங்கள் பிசாசு ஆவிகள் கூட்டி சேர்க்க போகுது சர்வன் மகாநாள் நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு. இப்போ இவங்கெல்லாம் யாரை ஆராதிக்கிறாங்க? இந்த ஆவிகளுக்கு தலைவனாகிய இயேசு ஆராதிக்கும் போது அவனுடைய அவனாட்டிங்க அபிஷேகம் ஊற்றி, நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றியெல்லாம் உங்களுக்கு பரிசுத்தாவி கிடச்சிருச்சா? அபிஷேகம் கிடச்சிருச்சா? அந்நிய பாஷை வந்துருச்சா? ஒன்றும் கிடைக்கலையே. நீங்கள் சரிப்பட மாட்டீங்க, தூக்கப்படுத்திடுவோம். மொத்தத்தில் உங்களுக்கு என்ன வரணும்? அபிஷேகம் வரணும், அந்நிய பாஷை வரணும். 2 வராட்டின்னு என்னாச்சு? அந்நிய பாஷை குறித்து பார்த்தீங்கன்னா 2வது நடவடிக்கையில் இந்த பூமியில் இருக்கிற பாஷை தான் பேசினாங்க. ஏன் நீங்கள் தெலுங்கில் பேசுனா உனக்கு இவர் ஒரு ஆள் தெலுங்கில் பேசினார், இவர் அதை அப்படியே ஒரு தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாரா? பரிசுத்தாவி இருந்தா இவர் பேசுகிறது அவருக்கு தெரியவே தெரியாது. என்ன பேசுனா காதில் கேட்பாரா? அதோட சரி. இவர் என்ன பேசுனா அவருக்கும் தெரியாது, அவர் பேசுகிறது இவருக்கு தெரியும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் வேறு ஏதோ ஒரு தந்திரத்தை கையாண்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுவும் பொய். அதுவும் வேதத்துக்கு விரோதமான காரியங்களாக நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் போகிறது கிடையாது. நான் அவங்களோட போய் அப்படியே உட்காந்துருந்து எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தவங்க தான் நான். ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் அதுதான் எப்படி கர்த்தருக்கு விரோதமாகும், வார்த்தைக்கு விரோதமாக இருக்குது. அப்போ இவங்களுடைய காரியங்கள்லாம் எப்படி? அப்போ இவங்க எதை இந்த ஆவிகள் எதை கூட்டி சேர்க்க போகுது? மகாநாள் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்க போகுது. ஆனால் இன்றைக்கு அந்த ஊரின் இவங்களுடைய 7ஆம் தூதன் வந்து என்ன பண்ணிட்டான்? இப்போ அந்த ஆவிகளுடைய வாயை கிழிச்சு போட்டான். ஆவிகளுடைய வாயை கிழிச்சிட்டான். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு இனிமேல் கொண்டு இந்த ஆவிகளுக்கு என்ன இல்லாமல் போச்சு? ஊழியத்தை செய்கிறதுக்குரிய பவர் இல்லாமல் போச்சு. ஏன்னு கேட்டால் என்ன அப்படி சொல்லும்போது ஆதியப்போஸ்தலர் ஆராய்ச்சி நாமத்தை மீண்டுமாக இந்த பூமிக்கு கொண்டு வரும்போது அந்த நாமத்திலேருந்து வல்லமை இறங்க 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 இந்த ஆவிகளுக்கு ஓடுறதுக்கு ஓடி ஒளியிருக்கு இடம் இல்லாமல் போயிடும். இந்த ஆவிகளுக்கு எங்கடா ஓடி ஒளிவோம் அப்படின்றது இடம் எல்லாம் போயிடும். அப்பேற்பட்ட ஒரு அனாய்டிங் எங்கே வந்திருக்குப்பா? இந்த அபிஷேகத்தில் இந்த வார்த்தைக்குள்ளே வந்துச்சு. அதுதான் சொல்கிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிறுத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்க சத்தியமாக இருக்குது, பொய் இல்லை. அது உங்களுக்கு போதித்தபடி அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. அந்த அபிஷேகம் தான் நம்மளுக்கு வந்திருக்குது. இந்த அபிஷேகம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணும்? இந்த அபிஷேகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும் இந்த அபிஷேகம் சொன்னால், ஏற்கனவே இந்த பூமியில் ஊற்றப்பட்ட பெரிய டான்ஸ் ஆடி குறி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறி சொல்கிற ஆவி நிறைய இருக்குது. குறி சொல்லுவாங்க, நிறைய பெண்கள் குறி சொல்லுவாங்க. சாமியாடிக்கு இந்துக்கள் சாமியாடி குறி சொல்கிற மாதிரி இங்கேயும் வந்து நிறைய பேர் குறி சொல்லுவாங்க. கேட்டால் சொன்னால் பரிசுத்தாவினுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவ்வளவும் பொய், ஃப்ராடு, பித்தலாட்டு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பொய். ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்து வசனம் சொல்லுவோம். இந்த 2 வசனம் தான் பூமியில் இங்கே இருக்குது, வேதத்தில் இருக்குது. ஞானம் என்னென்னு அறிவுனா என்னென்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் மைண்டில் அவங்களுக்கு ஏறவும் செய்யாது, அவங்க புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்போ அந்த ஆவிகள்லாம் மொத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னா டோட்டலி எல்லா மக்களையும் வழிகேட்டில் கொண்டு போய் நாசப்படுத்துறது அந்த ஆவிகளுக்கு வேலையை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடந்த 2000 ஆண்டுகளாக பாதாள ஆராதனை பூமிக்கு மேலே வந்துச்சு. இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதித்தது பாதாளத்தில். தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் பாதாளத்தில் இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதிச்சது. இந்த நாமம் எப்போ வந்துருச்சு? இப்போ எங்கே வந்துருச்சு? பூமிக்கு மேலே வந்துருச்சு. யாருக்குள்ளே வந்துருச்சு? மனிதர்களுக்குள்ளே வந்துருச்சு. எல்லா ஆவிகளும் உள்ளே வந்தோன்னா எல்லா ஆவிகளும் உள்ளே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. இந்த இயேசுன்ற நாமம் மட்டும் கிடையாது, 10 மார்க்கத்தில் உள்ள 10 மார்க்கம் இருக்குது. 10 மார்க்கமும் என்ன சொல்ல விக்கிரகங்கள் செய்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு கோயில்களை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அது நார்த் இந்தியாவில் கட்டியிருக்கான் கோயில்கள், இந்தியாவில் கட்டியிருக்கான். முதல்ல ஒன்றில் தஞ்சாவூரில் போய் பார்க்கணும். இந்த ராஜா கட்டின கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையும் அப்படியே வெளிநாட்டுக்காரன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான். எதுக்கு அவன் செய்திருக்க சிலைகள் இந்த காலமாடு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பான்.
எப்படி அப்போ என்ன என்ன இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் எங்கே வந்து உட்காந்துருச்சு? ராஜாக்களை வந்து பிடிச்சி அடிமைப்படுத்தி அவங்க மூலியமாக மக்களை அடிமைப்படுத்தி மக்களை என்ன சொல்கிற, ராஜா சொல்கிறத தான் மக்கள் கேட்பாங்க, இல்லாட்டி வெட்டி போட்டுருவோம், குடும்பம் வெட்டி கொலை செஞ்சிடும். அப்படி தான் தீத்துராயன்ற பொல்லாதவன் என்ன பண்ணான் சொல்லும்போது அவனுடைய கடைசியில் அந்த தீத்துராயனுடைய குலதெய்வம் தான் ஏசுன்றாம கம்பல்சரியாக வணங்க வச்சான். வணங்க வச்சது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள் மொத்த பேரையும் அடிமைப்படுத்திட்டான். உடனே அவங்க அப்போஸ்தலர் எழுதினது எல்லா விதத்தையும் வாங்கி அவன் ஆவியை கூப்பிட்டு கேட்குறான், என்ன செய்யலாம், இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த ஆவி தள்ளப்பட்ட ஆவின்னு சொல்லுது, எல்லாரும் எழுத நிருபங்களை தான் பிடுங்கினான். எங்கெங்கே வருது எல்லாத்தையும் பிடிக்கும். இப்போ பிடிக்காச்சு, என்ன பண்ண அடுத்து என்ன பண்ணுது? அவங்க ஆராதிக்கிற நாமத்தை நீக்கிடு. ஆதி அப்போஸ்தலர் ஆராதிச்ச நாமம் இது நோபுடைய நாமம், அதை நீக்கிட்டு நம்முடைய குலதெய்வத்தின் நாமம் இயேசுன்ற நாமத்தை எழுதிட்டான். இப்போ திருப்பி கொடுத்துரு, இந்த நாமத்தை ஆராதிக்கிட்டு கொண்டு வரும். ரொம்ப மைனூட்டாக எழுதியிருக்கு பாருங்கள். இயேசுன்ற நாமத்தை எழுதி சொல்லிட்டான். சொன்ன பிற்பாடு என்ன சொல்லும்போது, எல்லா மக்களும் இப்போ யார் ஆராதிக்க வச்சுட்டான்? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்க வச்சு அத்தனை மக்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? ரட்சிப்புக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போச்சு. எந்த ஒரு நாமமாக இருந்தாலும் ரட்சிப்புக்கும் நாம் சொல்லும்போது, அவர் சிலுவையில் அடித்தாங்க இல்லையா, இடமிருந்து வல்லம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை. அந்த 7 காயங்கள் வந்து 7 எழுத்து தனித்தனியாக வரணும். அதுதான் அவருடைய நாமமாக இருக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டு அந்த நாமத்தை வெளியில் கொண்டு வந்தாச்சு. இந்த நாமந்தான் சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய நாமம். இதுதான் இப்போ படிச்சிங்க, அந்த வசனத்தை கரெக்டாக பிறந்து பாருங்க. இப்போ படிங்க அதை, அது கரெக்டாக பொருந்து பாருங்க. இப்போ அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை வல்லமல்ல தேவனுடைய மகாநாளே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. ஏன்னா இந்த ஆவிகள்லாம் மொத்தம் என்ன சொல்லும்போது, அது புறப்பட்டு போய் யாரை க்ளோஸ் பண்ண போகுது? இப்போ எல்லா ஆவிகளும் புறப்பட்டு போய் ஏசுன்ற நாமத்தை ஆராதனை செலவாக கொண்டு வர்றதுக்கு எல்லா பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கி, அந்த ராஜாக்கள்னு சொல்லும்போது பெரிய ஸ்தாபன சபைகள், எமோஷனல் பெந்தகுஸ் சபைகள், இந்த அந்த சபைகளை உருவாக்கி அந்த ஆவிகள் வந்து உள்ளே புகுந்து உருவாக்கி மொத்த பேரையும் காலி பண்ணிடுச்சு, எல்லாத்துக்கும் அடிமையாக்கிச்சு. அதுதான் ரோம சக்கரவர்த்தி தீத்துராயன் குலதெய்வம் நாமம் தான் இயேசு. தானியலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்தோம் 2வது அதிகாரத்தில் 23-35 வரைக்கும், அதுன்னு சொல்லும்போது 19-28 வரைக்கும், தானியலில் 2ல் அது 29-36 வரைக்கும், 38-45, தானியலில் 3வது அதிகாரம் 16ல் நேபுகாத் நேச்சார் செய்த அந்த பொற்சிலை தான் இயேசு. நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணான்? ஒரு பொற்சிலை செஞ்சான் இல்லையா, அந்த சிலை தான் இயேசு. எந்த உருவத்தை செய்கிறான்? அப்போவே செஞ்சிட்டான். நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணால் எந்த சிலையை செஞ்சான்னு பாருங்கள். அந்த சிலையை நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த சிலையோட உருவம் தான் இயேசு. அதே உருவத்தை தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கான். அந்த சிலையுடைய உருவத்தை, அது தலை மட்டும் எப்படி இருக்குது? தங்கம். இதில் என்ன ஒரு கூத்து என்ன நடந்துச்சுன்னா, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலேருந்து பெயர் வந்து டமான்னு அடித்து அந்த சிலையை தூள் பண்ணிடுச்சு. இந்த கையால் பெயர்க்கப்படாத கல் தான் கிறிஸ்துவனுடைய நாமம். கையால் பெயர்க்கப்படாத கல் தான் கிறிஸ்துவனுடைய நாமம். ஏன்னு கேட்டால் இது கையால் பெயர்க்கப்படலை, அப்படியே உருண்டு வருது மலையிலேருந்து, தன்னால் பெயர்ந்து வந்து உருண்டு வந்து அந்த அந்த போர்ச்சிலை ஒற்றி அடித்து தூள் பதற மாதிரி போயிடுச்சு. இப்போ அந்த சிலை இல்லை. அந்த ஊழியம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ படிங்க அந்த வசனத்தை, அந்த வசனத்தை படிங்க. அந்த சிலை இப்போ இல்லை. பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற பதறி போலாயிற்று. அவைகளுக்கு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் பூமியெல்லாம் நிரப்பிட்டு. இந்த ஆராதனை பூமியெல்லாம் வரப்போகுது. இது யார் கொண்டு வரா? ரொம்ப சிம்பிளாக சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு, எல்லாம் கவனிங்க, சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு. இந்த மனுஷன் எங்கேருந்து வர்றான்? ஆபிரகாம் வித்தில்
கேத்துரால் சந்ததியிலேருந்து வர்றான். எங்கேருந்து எங்கே தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய சித்தம் மட்டும்தான் இந்த பூமியில் நிறைவேறும். அப்போ இந்த புனோமுடைய நாமம் இவள் இந்த உலகளாவிய அந்த இயேசுன்ற நாமத்தை என்ன பண்ணிச்சு? காலி பண்ணிச்சு. அடித்து தூள் 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 பண்ணி அப்படியே இனிமேல் கொண்டு வந்த நாமத்துக்கு என்ன இல்லாமல் போச்சு? இந்த சபை எலும்பு 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 எலும்பை நீங்கள் வேணால் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ்லாம் போயிடும். நாமத்தில் அற்புதம் நடக்காது. ஒன்று வெட்கப்பட்டு போச்சே. எல்லாம் தோணும் எலும்பு இந்த பிரசங்கத்தை பண்ணின உடனே பிசாசு என்ன, இந்த ரெவல்யூஷன் வந்த உடனே பிசாசுக்கு என்ன வந்துருச்சு? பயமும் நடுக்கமும் திகிலும் வந்துருச்சு. அவன் நம்மளை பயமும் தான் பார்ப்பான். எப்படி என்ன பணிச்சுட்டா எல்லாத்தையும் தர்றன்றான் பாருங்கள். இவன் பயந்தாங்குழி பைய, இவன் அவரை பார்த்து சொல்கிறான் என்ன பணிந்து கொண்டு எல்லாத்தையும் கொடுக்குறான்னா. ஆனால் அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாக இருக்க கர்த்தராக என்னை பணிந்து கொண்டு இருக்க ஆராதனை செய்வேன் சொல்லணும். ஆனால் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாக இருக்க கர்த்தரை பணிந்துண்டா அவர் இருக்கு. ஏன்னா அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வரணும். அவர் இப்போ வீட்டில் இருந்த கிறிஸ்துவா எனக்குள்ள வந்துட்டார். இப்போ யார் பணிந்து கொள்ளணும்? வந்துட்டார் இல்லையா? இப்போ உலகம் பூரா இவர் தான். அப்போ இந்த சிலை என்ன ஆகும்? இந்த ஆராதனை என்ன ஆகும்? அட்ரஸ் பூமி எங்கும் ஏன் நிரப்பிட்டு பூமி எங்கும் பர்வதமாக நிரப்பிட்டு உங்களுக்குள்ள வந்துட்டார். இதுதான் இந்த பர்வதம். யார்? நம்ம ஜகரியா தான், அகிலா தான், ஸ்ரீபன் தான், சாமுவேல் தான், பிர்ஸ்லா தான். அப்போ என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த ஆராதனை அந்த ஆராதனையை முற்றிலுமாக அழிச்சிட்டு இந்த ஆராதனை எலும்பு 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 பிசாசுக்கு இந்த பூமியில் என்ன இல்லை? வேலையே இல்லை. பூமியில் என்ன இல்லை? வேலை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா டிவியில் போனோம்ல, அவன் அட்ரஸ் கொஞ்ச நாள் அட்ரஸ்லாம் போயிடுவான். அட்ரஸ்லாம் போயிடும். இவன் மட்டும் கிடையாது, இவன் நவாறு இருக்கான் மொத்த பேரும் அட்ரஸ்லாம் போயிடுவான். ஏன்னா அவங்க சபையில் உள்ள ஜனங்களே அவனை விட்டு வெளியில் போயிடும். ஏன்னா இந்த அனாய்ட்டிங் போகுது எல்லாருக்குமே, அப்படியே காற்றுல போகுது. இந்த அனாய்ட்டிங் காற்றுல போகும்போது அவனுடைய பிரசங்கம் எடுபடாது. பேசிக்கிட்டே இருப்பான், கேட்குறதுக்கு என்ன இல்லை? காது இல்லை. கேட்குறதுக்கு காதெல்லாம் போயிடும். அப்போ இவன்ட்டு உள்ள பணம்லாம் கரையும். நல்லா கவனிங்க, இவன்ட்டு உள்ள பணம்லாம் கரைய இவன் வெத்து வெட்டாயிடுவான். எப்படி எந்த நாமத்தில் பணம் சம்பாதிச்சானோ அந்த நாமத்தில் எல்லாம், அந்த நாமத்தை ஓத 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 அவனுக்கு இவன் மட்டும் கிடையாது, 10 மார்க்கமும் சர்வ நாசனமாக போகும். ஒரே ஒரு மார்க்கம் தான், நோமுடைய மார்க்கம் மட்டும்தான், அவருடைய நாமம் மட்டும்தான், இந்த வேதம் மட்டும்தான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ரகசியங்களும் மறைபொருளும், நோமை குறித்து சொல்லப்பட்ட எல்லா விதமான ரகசியங்களும் மறைபொருளும், எலும்பு 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 எல்லாம் தூள் தூள் தூளாகி ஒரு ஆராதனை மட்டும் கிடையாது, மொத்த ஆராதனையும் அழிஞ்சு நாசமாக போயிடும். அதை தெளிவாக சொல்கிறாருங்க. ஏன்னு சொல்லும்போது சொப்பனை இதுதான், அதன் அர்த்தத்தையும் சொல்லிட்டோம். சொப்பனை இதான் அர்த்தம் சொல்ல. இப்போ ஏன் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? அதே தான் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம். யார் பார்ப்பா கதை தட்டுறது? ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களில் உள்ள மணிக்கூத்தரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையிலே ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான தலை நீரே, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான. அதே தான். இது ஏன்னு கேட்டா, இப்போ இன்றைக்கு அந்த கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த சிலையை அந்த அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு, தோதிக்கிச்சு. அது அதோடு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நேபுகாத்து நேச்சர் செய்தாம இருக்க சிலை, பொற்சிலை, அதான் இயேசு. இதுதான் அவன் குலதெய்வம். இந்த குலதெய்வம் தான் தீத்துராயனுடைய அவனுடைய குலதெய்வம். அதாவது என்ன சொல்லும்போது, நேபுகாத்து ராஜா செய்கிறான் பாருங்க, அவனுடைய குலதெய்வம் தீத்துராயனுடைய குலதெய்வம் ஒரே குலதெய்வம் தான். அந்த காலத்தில் ஒரே குலதெய்வத்தை வணங்கும். எதுக்குள்ளே? சுரங்கம் கட்டி சுரங்கத்துக்குள்ளே அந்த சிலையை வச்சுருப்பாங்க. வெளியில் கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆயுள் டைரெக்டாக வந்து பேசும். அந்த இதை விட்டுட்டு இந்த சிலைக்குள்ளே இருக்கும், அந்த சிலையை விட்டு வெளியில் வந்து பேசும். இந்த இந்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரக்காரெல்லாம் பூசாரிகள்லாம் ஆவிகளை கூப்பிடுவோம், கூப்பிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்திடுவோம்.
ராஜா கேட்பார் கேள்விகளுக்கு அந்த அது ஆன்சர் சொல்லும். இப்படி செய்வேன், இப்படி இது என்னென்ன பண்ண போகிறேன் என்ன சொல்லிடு. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் படையெடுத்து வந்துட்டான், படையெல்லாம் அங்கே நிற்கிது, நம்மளை சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடுவான், உன்னை நம்பி தான் இருக்கேன், நீ எங்களுக்கு ஜெயித்து தெரிவியா என்ன பற்றி சொன்னால் அந்த ஆவி பேசும். அந்த மாதிரி இந்த ஆவி என்ன பண்ணுறாப்ப, இந்த ஆவி என்ன பண்ணுச்சுப்பா, எல்லா மக்கள்கிட்டையும் பேச ஆரம்பிக்குது. இப்பொழுது இந்த ஆவி என்ன பண்ணுது, எல்லாட்டையும் பேசுது. எது வரைக்கும் பேசும், இந்த கிருபனுடைய நாம எலும்ப 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 அதுக்கு பேச்சு வராது, மூச்சு வராது, அட்ரஸ்லாம் வரும், அது வரைக்கும் பேசும். உலகத்தில் நீ கட்டவிழ்ப்பது அது சொல்கிறாரு, இயேசுன்ற நாமத்தை மொத்த மக்களும், அதாவது இந்த குலதெய்வமாகிய இயேசுன்ற நாமத்தை மொத்த மக்களும் உலகம் பூராவிலும் ஆராதிக்க வைத்துட்டான் மொத்தத்தில். இது சாத்தானாகிய இயேசு, இவன் தான் அவன். உலகத்திலே கட்டவிழ்ப்பது, அடுத்து என்ன சொன்னால் கட்டுவது. இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதிப்பவர்களை கட்டவிழ்த்து இவர்களை கிருபனோமின் நாமத்தில் ஆராதிக்க வைப்பது, இதுவே கட்டுவது. இவன் இந்த கட்டவிழ்த்தரணும். இயேசுன்ற நாமத்தில் நம்ம போய் அவங்க சத்தியம் சொல்லி கட்டவிழ்த்தரணும். கிருபனோமுடைய நாமத்தில் கட்டவிழ்த்துட்டு, இந்த கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் தரேன், யோசனை பண்ணி சொல்லுங்கள். இந்த கட்டை அவிழ்க்கக்கூடிய சத்தியம் என்ன? ஒரு நிமிஷம் தரேன். அதே தான் கட்டை அவிழ்க்கக்கூடிய சத்தியம். அது சக்கரியா பிரதர் மனப்படமாக சொல்லுங்க. அதை சொல்லுங்க. அவன் தாய் அவன் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஒன்று. அவன் துர்க்குணத்தில் உணவானான். வகையை சிலுவையில் கொன்று சமாதானத்தை நித்திய சுவிசேஷமாக அறிவிப்பான். 2. மரணத்தை ஜெயமாக விளங்கி மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்பான். தானும் உயிர் தெழுந்து மணவாட்டிய தன்னகத்தை உயிர் தர வைப்பான். கிறிஸ்து பலவின் சிங்காசனத்தை பூமியில் ஸ்தாபித்து 1000 வருட அரசாட்சி புரிவான். தானும் ஐமின் சிறையத்தில் பிரவேசித்து மணவாட்டியை மைமின் சிறையத்தில் பிரவேசிக்க வைப்பான். மணவாட்டியை கிரீடமாக சூடி நித்திய அரசாட்சி புரிவான். இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தான் என்ன பண்ணுது? இந்த சிலுவை பற்றிய உபதேசம் எதுக்குள்ள வந்துருச்சு? நாமத்துக்குள்ள வந்துருச்சு. முதல்ல நம்ம நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு உடனே அதுக்கு மேலே என்ன வந்துடுது? 7 காயங்கள். 7 காயங்களுக்கு மேலே ரத்தத்துக்கு மேலே சிலுவை பற்றிய உபதேசம், அதுக்கு மேலே ஆராதனைக்குரிய நாமம். 4 முத்திரை. இதுதான் பரலோக முத்திரை. இந்த பரலோக முத்திரை குத்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு என்ன இல்லை? மரணம் கிடையாது. சரீரத்தில் நித்திரை, சரீரத்தில் மரணம், நித்திரை, மரணம் கிடையாது. திடீர்னு வந்து ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட கேட்டான். நிறைய மனப்பாடமாக சொல்கிறான் அவன். நான் இவன் மட்டும் நிறைய பேர் சொல்கிறானு. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது சொன்னால் உருப்போடுறான். மனப்பாடம் பண்ணி உருப்போடுறான். அவன் உருப்போடு வசனத்தை படிக்க நல்லதுதான். ஆனால் அந்த மாதிரி ஆள் நம்மள்கிட்ட வரணும். வருவானா? வரமாட்டான். ஏன்னா நான் நேற்று தான் கர்த்தர் என்னோட பேசினார். அந்த மலை மேலே போய் நின்று ஜோமன்னு சொன்னார். நாங்கள் போயிட்டுருக்கிறேன். நீ என்னை கூப்பிட்ற, எப்படிப்பா கூப்பிட்றேன்? கர்த்தர் இன்னும் பேச அவர் பாதி எனக்கு போதும், கட் பண்ணி போயிடுவோம். அப்போ அவன் எதுக்கு செவிசாய்க்க மாட்டான்? சத்தியத்துக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? ஏன்னா இங்கே வந்தால் தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும், இல்லாட்டி விடுதலை கிடையாது. அது கூட இந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் விடுதலை உண்டு, இல்லாட்டி இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ 4 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். முதல்ல இந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவருடைய நாமத்தை சொல்லி தண்ணீரில் முழுக்கும் பொழுது முதல்ல வந்து சிலுவை பற்றிய அந்த 7 காயங்கள், இந்த 7 காயத்துக்குள்ளே ரத்தம், அந்த 7 காயத்துக்குள்ளே ரத்தம், அதுக்கு மேலே என்ன வருது? அதுக்கு மேலே 7 காய சிலுவை பற்றிய உபதேசம், அதுக்கு மேலே நாமம். இந்த 4 ஒரே நேரத்தில் குத்தப்படுது. அப்போ இந்த 4 பெற்றுக்கொண்டவங்க தான் பரலோகத்துக்கு தகுதியானவங்க. இதான் முத்திரை. ராஜரிய ஆசாரிய கூட்டம் இவங்க தான். இந்த முத்திரை பெற்றவங்க தான் ராஜரிய ஆசாரிய கூட்டம். இந்த ராஜரிய ஆசாரிய கூட்டம் எங்கே நிற்கிறாங்கன்னு சொன்னோம். இப்போ இந்த ராஜரிக ஆசாரிய கூட்டத்தை எழுப்புறவங்க தான் அந்த ஊரின் துண்டை 7ஆம் தூதனுடைய அவனுக்கு வேலை, அவனை சார்ந்த மகிமையடைந்த மணவாட்டி சபைக்கும் வேலை. அப்போ இந்த சத்தியம் எலும்ப இந்த சபை எலும்ப பிசாசுக்கு பூமியில் என்ன இல்லை? வேலை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக அவனே போயிடுவான். இப்போ நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும்.
இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் தான் அதுக்கு ஒழுங்கால் போட்டு முயற்சி எடுத்து எழும்பி பிரகாசிக்கணும். இப்போ எனக்கு வயசாகி போச்சு. இவருக்கு ஐயாவுக்கு உங்களுக்கு என்ன வயசாச்சு? 51 முடியுது. இன்னைக்கா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஏதாச்சும் நம்ம வாங்கி கொடுத்துட வேண்டியது இன்றைக்கி அவருக்கு. புரியுதுங்களா? இன்றைக்கி அவருக்கு பர்த்டே. மாம்சீனதே பர்த்டே வேணும்ல? வேணும். ஏன்னா இன்றைக்கு அவருக்கு பர்த்டே. சொல்லுங்களா? இன்றைக்கி என்ன சொன்னால், இன்றைக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய ரகசியத்தை நம்மளுக்கு சொல்கிறாரு பாருங்க. இன்றைக்கி பூமியில் கட்டளித்தாச்சு. இவருக்கு உணவுடைய நாமத்தில் ஆராதிக்க வைப்பது, இதுவே கட்டளைப்பது ஆகும். இப்பொழுது உலகம் பூராவிலும் ஆராதிக்கும் இயேசென்ற நாமம் ஆராதனை, இயேசென்ற நாமம் ஆராதனை இருக்க, இதுதான் பாதாள ஆராதனை. இதுதான் பாதாள ஆராதனை. இந்த பாதாள ஆராதனை எங்கே வந்துருச்சு? இப்போ பூமிக்கு மேலே வந்துருச்சு. முன்னாடி பாதாளத்தில் இருந்தது. எப்போ பாதாளத்தில் இருந்தது? ஆதாமுடைய காலத்துக்கு முன்னாடியே பாதாளத்தில் இருந்தது. ஆதாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு. எல்லா ஆவிகளும், தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் உள்ள பூமியை உண்டாக்கணுன்னா பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மை வெறுமையுமா. எப்படி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கும்? நேர்த்தியாக தானே உண்டாக்குவார். அப்போ பிசாச கூட்டம் உள்ளே இறங்கி என்ன இருந்துச்சு? இங்கே இறங்கி எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த டான்ஸு தான் என்ன? ஆராதனை. என்ன ஆராதனை? தலைவனுக்கு ஆராதனை. தலைவனுக்கு செலவு வச்சு ஆராதிக்கிறது எங்கே? பாதாளத்தில் வச்சிருச்சு. ஏன்னா பூமிக்கு எவ்வளோ வச்சா கூட தேவன் திடீர்னு ஏதாச்சும் தேவ தூதரை விட்டு அழிச்சிடுவார்னு பயந்துக்கிட்டு பூமிக்கு வந்து காவல், அந்த ஆவியெல்லாம் காவல், இந்த ஆவிகளுக்கு மொத்தத்தையும் காவலை வச்சுட்டு எல்லாம் ஒரே டான்ஸு தான். அந்த டான்ஸை ஆடி ஆடி பூமி என்ன பண்ணிடுச்சு? கெடுத்துருச்சு. ஒழுங்கின்மை வெறுமை, பூமிக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுச்சு. அப்போ எவ்வளோ பெரிய கொடூரமான ஆவிகள் பாருங்கள். மிருகம் ஏன்னு சொன்னால் இது இப்பொழுது, ஏன்னா இதுதான் பாதாள ஆராதனை. இது வெளிப்படுத்தல் 12:3 பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 3 அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லும்போது அதில் 3வது வருஷத்துல என்ன சொன்னால், அது எங்கேருந்து வருது? வலுசர்ப்பம் எங்கேருந்து வருது? வானத்தில். வலுசர்ப்பம் எங்கே காணப்படுது? வானத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா 13 அதே 13வது அதிகாரத்தில் 11 பாருங்கள். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்து வலுசர்ப்பத்தை போல பேசுகிறது. இவன் கள்ள தீர்க்கதரிசி. 2 கொம்பு. வெளிப்படுத்தல் 12:1 மிருகம். 12:3 படிங்க. அதில் வெளிப்படுத்தல் 12:3 சரி 13:11 படிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. சரி, இங்கே அதற்கு தூஷணமான நாமம் இருக்கட்டும். இப்போ வெளிப்படுத்தல் 12:3 படிங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் சிவப்பான பெரிய வலுசர்ப்பமாயிருந்தது. வலுசர்ப்பம். அதாவது சொன்ன இதில் 3 பாயிண்ட்ஸ் வருது. வலுசர்ப்பம் 3 பாயிண்ட் வருது. என்னென்ன பாயிண்ட் வருது சொன்னால், வலுசர்ப்பம் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி. இந்த வலுசர்ப்பம் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி எங்கேருந்து வருது? வானத்திலிருந்தும், அடுத்தது சொல்லும்போது சமுத்திரத்திலிருந்தும், பாதாளத்திலிருந்தும். இந்த வலுசர்ப்பம் மிருகம் எங்கேருந்து வருது? வானம், பூமி, பாதாளத்திலிருந்து வருது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மத்தேயு 28வது அதிகாரத்தில் 19 சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேருக்கு சீசருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அவர் சொன்னார் இல்லையா? சீசர்கள் அப்படி கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல கூட
அவருடைய கர்த்தராகிய குருபனுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இது பிசாசுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. அவன் எப்படி எடுத்துட்டான், எப்படி பிசாசுக்கு சாதகமாக அமைஞ்சு வந்தான். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்கள் என்ன சொன்னால் வலு சிறப்பம் இருக்கும் கள்ள தீர்க்கதரிசி. இவனுக்கு இந்த இது தாத்பரியமான நாமமாக கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து என்ன பண்ணான், ஞானஸ்தானமே தேவையில்லைன்னு சொல்லிட்டான். பாயிண்ட் 1. ரெண்டாவது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். இப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்றது பிசாசு தன்னை கொண்டு வந்துட்டான். இந்த பிதா குமாரன் பரிசுத்த வலு சிறப்பம் இருக்கும் கள்ள, இந்த 3 தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இப்போ ஞானஸ்தானம் கொடுத்தானே எப்படி கொடுப்பான், வலு சிறப்பம் இருக்கும் கள்ள தீர்க்கதரிசி. முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்காது, ரட்சிப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் இன்னொருத்தி வர்றான். வெளிப்படுத்தல் 17:3 பார்த்தீங்கன்னா தூஷணமான நாமம் ப்ளஸ் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவன் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில், அந்த நாமம் தான் இயேசு. நெற்றியில் எழுதப்பட்டது நாமம் தான் இயேசு. அது என்ன சொல்கிறது நீங்கள் பாருங்கள், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். நல்லா கவனிங்க, வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய் யார், இயேசு. இது எவ்வளோ கொடூரம். இந்த இயேசுன்றாமல் யாருக்கு தலைவியாக வருது, பூமியில் உள்ள வேசிகளுக்கும் மகாபாபிலோன், அதுக்கு பேர் மகாபாபிலோன், மகாபாபிலோன்னா அதுக்கு பேர், அதான் தூஷணமான நாமம். வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது, அந்த நாமம் தான் இயேசு. அப்போ இந்த எவ்வளோ பெரிய கொடூரமான நாமம் இது. இப்போ இந்த நாமத்தை பூமியில் மக்கள்லாம் விழுந்து 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 ஆராதிக்கிறாங்க. அப்பா அப்பா இயேசுவே 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 இயேசு. இந்த நாமத்தை எப்படி ஆராதிக்கிறாங்க, விழுந்து விழுந்து ஆராதிக்கிறாங்க. அப்பா அவங்க எழுதிய பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமி இவங்க எழுதி இயேசு நாமத்தில் எழுதியிருக்க பாட்டை பூரா அப்படியே பூமி முழுது நெருப்பி வச்சா பூமியை பார்த்தா இந்த மாதிரி 18 பூமி வேணும். எழுதியிருக்க பாடல்கள் ஒவ்வொரு பாடலாம் எழுதி அப்படியே பரப்பி வச்சா 18 பூமி வேணும் இந்த பாடலை நிரப்புறதுக்கு. அப்போ எந்த அளவுக்கு பாடல் எழுதியிருக்காங்க பாருங்கள். எதுக்கு, சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்துக்கு. அப்போ இந்த 7ஆம் தூதன் வர்றதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, பூமி கந்தரகோலமாக ஆகிப்போச்சு. ஃபுல்லாக ஃபுல்லாகவே ரப்பிட்டான். இதில் சொல்லுவாங்க, அண்டா பாவி கூட்டி கொண்டு வயிற்ற ரெப்பிட்டிடாமாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணா, இவன் பூமியில் என்ன பண்ணா, எல்லாருமே ரெப்பிட்டான். பூமியில் மனுஷன் இல்லை. அப்போ அது படிங்க அந்த வசனம் தான். பூமியில் யாரும் இல்லை, மனுஷன் இல்லை. பூமி பார்க்குறாரு கர்த்தர், பூமியில் யாரும் இல்லை, மனுஷன் இல்லை. ஏன் மனுஷன் இல்லாமல் எங்கே போயிட்டான், எல்லாருக்குள்ளே என்ன வந்துருச்சு, சாத்தானுடைய ஆவி. சரி இருக்கிற அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் 2வது அதிகாரத்தில் 29 இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது இங்கு நேபுகாத்நேச்சார் செய்த பொற்சிலை தான் இயேசு. அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் செய்த அந்த பொற்சிலை தான் இக்கால இயேசு. அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் செய்தனா பொற்சிலை, அதுதான் இக்கால இயேசு. பொற்சிலையை வணங்காதவன் என்ன பண்ணான், தூக்கி நெருப்பில் போட்டான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் தூக்கி நெருப்பில் போட்டான். நெருப்பு வேகவே இல்லை. என் இவனுக்கு மட்டும்தான் அது தெரியுது. 3 பேரை போட்டு 4ஆவது ஆள் ஒரு ஆள் உலாவுறாரே, யாருன்னு தெரியலையே. ஓடியாராம், தாசர்களே, ஆஹா அங்கே தேவன் நிற்கிறார் பார்த்துட்டான். அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. கதறான், ராஜாவே கதறான். ஏன் இந்த பொச்சில் நீ வணங்க மாட்டான், நீ நெருப்பில் போட்டு செத்தாலும் பரவாயில்ல, தூக்கி போடுறான்னா போட்டான். தூக்கி கட்டுக்கு தூக்கிட்டு போன செத்துட்டான். அனல் பட்டு செத்து போயிட்டான். இவன் யாருமே சாகலை. அப்போ என்ன சொல்லும்போது, இந்த சத்தியத்துக்கு அந்த நேபுகாத் செய்த இப்போ பொற்சிலைக்கு எதிர்க்க நின்று நான் எதுக்கு நிற்கிறேன், நான் தான் நிற்கிறேன். நம்மளாம் நிற்கிறோம், நம்ம நெருப்பில் போட்டால் என்ன பண்ண மாட்டோம். 2வது நம்மளை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாம்.
இன்றைக்கு மொத்த மக்களை நேபுகாத்நேச்சர் அந்த பொற்சிலை தான் இயேசு. அதாவது இன்றைக்கு அதாவது இங்குள்ள மொத்த மக்களையும் இயேசுன்ற நாமத்தை வலுக்கட்டாய முறைகளில் ஆராதிக்க வச்சுட்டோம். இயேசு நாமத்தை வலுக்கட்டாயமான முறையில் ஆராதிக்கிறாங்க. அதே தான் அவன் அழுத்துறான். சொல்லு இயேசு சொல்லு, இயேசு சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா சொல்லுன்றான். இது பெருக்க மாட்டேன். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே கையை தூக்கிட்டு கத்துறான் ஒருத்தன். அப்பாவும் நீ தான் அம்மாவும் நீ தான். ஜிந்த மெண்டல் ஆகி போயிடுச்சு எல்லாருக்குமே. ஏன் லூசு ஆகி ஊற்றிட்டான் எல்லாருக்குமே. எவனுக்குமே புத்தி இல்லை. புரியுதுங்களா? யாருக்குமே என்ன இல்லை, புத்தி இல்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுன்ற நாமத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளும் எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகளுமே ஆகும். இவைகள் மொத்த மக்களையும் இந்த இயேசுன்ற நாமத்தை வலுக்கட்டாயமாக ஆராதிக்குவது எதுன்னு கேட்டால் இயேசுன்ற நாமத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள், சிஎஸ்ஐ சபை, அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளும் எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகள் தான் அந்த இயேசுன்ற நாமத்தை வலுக்கட்டாயமான முறையில் ஆராதிக்க வைக்கிது பூமியில் மக்கள் எல்லாம். அன்னைக்கு ஏன்னு சொன்னால் ராஜாக்கள் காலத்தில் செஞ்சது வேற. இன்றைக்கி அந்த 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 ஆவியே எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சே. எல்லாமே பெரிய ஒரு ஸ்தாபன சபைகளை உருவாக்கின அந்த ஸ்தாபன சபைக்குள்ளே எல்லாம் அது வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு சபையில் நான் உட்காந்தேன். கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது திடீர்னு வந்துட்டு வானத்துலேருந்து பெரிய ஒரு ஒயிட்டில் ஒரு ஆவி இயேசுதான் இறங்கி சர்ச்சு கீழே போகுது. கீழே தான் பாதாளம் இருக்குது. திடீர்னு என்னடா அந்த ஆவி உள்ளே இறங்கிச்சுன்னு கண்ணை மூடி பார்க்குறேன். பாதாளத்தில் போயிடுச்சு அந்த ஆவி. கொஞ்ச நேரம் பார்த்தா அது போயிட்டு ஏதோ அங்கே காரியத்தை மறுபடியும் மேலே வந்துட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மேலே போச்சு. எனக்கு அப்போவே ஒரு பயம் வந்துச்சு. என்னடா அது இந்த சர்ச்சில் இப்படி நடக்குது அப்படின்னு. இங்கே எங்கே ஆண்ட்ரூ சர்ச்சில் நேரடியாக நான் பார்த்தேன். அன்னையிலேருந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன எல்லாம் போச்சு மனசு இல்லை. சரி, இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு உடனே அடுத்த நாள் அவன் காலி பண்ண சொல்லிட்டான். அந்த ஐயர் காலி பண்ணி வந்துட்டான். 16 வருஷமாக இருந்தால் அடுத்த நாள் காலி பண்ணி. ஏன்னா அங்கே தாவி எப்படி நடிக்குதுன்றது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிச்சோம் நான் தான். அது இனிமேல் கொண்டு இங்கே இருக்கிறதுக்கு இவனை வச்சோம்னா எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு டக்கு நம்மளை காலி பண்ணி விட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொல்லும்போது அதுதான் சொல்கிறேன். இந்த இயேசுன்ற நாமத்தை வலுக்கட்டாயமாக ஆராதிக்க வைப்பது எது? பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள். அந்த சபையில் என்ன இருக்கு? கல்யாணம், கல்லறை ஏதாச்சும் இருக்கா? வேறு ஏதாச்சும் இருக்கா? பெரிய பெரிய ஸ்தாபன எமோஷனல் பெந்தகோஸ்து சபையில் என்ன இருக்குது? கல்யாணமும் கல்லறை. சத்தியம் அங்கே இல்லை. இந்த சுழியப்பட்டிய உபதேசம் அங்கே இல்லை. சத்திய தேர்வுகள் சத்தியம் விடுதலை ஆக்கும். அவங்களும் விடுதலை அடையலை, மற்றவங்களையும் விடுதலை ஆக்கலை. ஏன்னா அவனும் செத்து போயிட்டான், எல்லாரையும் சாப்பிடுச்சிட்டான். இங்கே வந்தானா தப்பிச்சான். உயிரோடு இருக்கணும் தப்பிச்சு போட்டுமா அடுத்து பார்த்தீங்கன்னா 1 பேதுருல 3வது அதிகாரத்தில் 18லேருந்து 21 அதாவது ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையின்றி ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் காவியில் உள்ள ஆவிகளுக்கு இந்த பாதாளத்துக்கு போயிட்டார். ஆமாம், நோவா பேழை ஆயத்தம் பண்ணும்போது அந்த ஆவிகள் கீழ்ப்படியாத ஆவிகள் அவங்கள போய் கூப்பிட்டு வந்துட்டார். ஏன்னு கேட்டால் அது உண்மையிலே தேவனுடைய ஆவிகள். அப்போ பாதாளம் எங்கே இருக்குது? பூமிக்கு அடியில். அந்த பாதாளத்தில் தான் அதான் ஆராதனை நடந்துச்சு. இயேசுன்ற நாமம் அங்கே தான் ஆராதித்தான். இப்போ திடீர்னு ஜனங்கள் இங்கே இந்த பூமிக்கு மேலே என்ன பண்ணிட்டான்? அவன் என்ன காரியம் செஞ்சான் தெரியுமா? பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கிட்டான். பெரிய பெரிய எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகளை உருவாக்கிட்டான். இந்த சபைகளுக்குள்ளே அவன் வந்துட்டதுனால இவனுடைய நாம ஆராதனைக்குரிய நம்ம எங்கே வந்துருச்சு? மக்களுக்கு மத்தியில் வந்துட்டதுனால இந்த மக்கள்லாம் கிடந்து குதியோன்னு குதிக்கிற மாதிரி ஒரு அபிஷேகத்தை ஊற்றிட்டான். அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? தீர்க்கதரிசனம் வந்துருச்சா? இது ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஒன்றும் வரலைன்னு வச்சுங்க, நீங்கள் போய் முழங்கால் போடுங்க போங்க. நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? முழங்கால் போடுங்க போங்க. ஏன் இந்த கையை வச்சு ஆவில் நிறங்கி லபலபா சக்கர பாபா சிந்தர வர சொல்லுங்க.
இதை இன்றைக்கி ஒருத்தன் சொன்னான் பாருங்க, மைக்கில் ஒரு ஊழியக்காரன் அவன் பேசுன அன்னை பேச கவனிச்சிங்களா? அப்போ என்ன அவங்களுக்கு இருக்குது? உண்மையிலே அந்த தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டவன் அவைகள் அற்புத பிசாசின் ஆவி தான் இன்றைக்கு எமோஷனல் பெந்தகுஸ்து சபைகள் நடத்துறதுல இந்த 3 ஆவிகள் தான். சொன்னோம்னா நம்மளை என்ன பண்ணுவான்? உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்ப்பான், ஏற இறங்க. ஒன்று நம்மளை மயக்கமூட வச்சுருவான், அல்லது அவன் மயக்கமூட விழுந்துருவான். ஒன்று நம்மளை மயக்கமூட வைப்பான், அல்லது அவன் மயக்கப்படுக்கிற விழுந்துருவான். ஏன் அவ்வளோ காண்டு நம்ம மேலே எப்படாவும் பார்ப்பான், சந்தர்ப்பத்தில் போட்டு தள்ளிடலாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வைக்கப்பட்டு போயிடுவான். அந்த ஆவிகள் எது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவிகளே போய் காவில் ஆவிகளுக்கு அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும்போது நாட்களில் தேவன் நீடிய பொறுமையாய் காத்திருந்த போது கீழ்ப்படியார்கள். இந்த பேழையிலே சிலராகி 8 பேரை மாத்திரம் ஏசு அன்னை காக்கப்பட்டாங்க, ஜலத்திலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் தான் இன்றைக்கு மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டால் இந்த இந்த வயது சொன்ன அன்றைக்கு ஒரு ஒப்பனை ஜலத்து மேல் நோவாவுடைய பழைய 40 நாள் கொஞ்சமாக போய் கம்ப்ளீட்டாக இந்த ஆசியில் சுவாசமில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேவன் அழிச்சிட்டார். மறுபடியும் அழிப்பாரா? நான் கேட்குறேன், என்னப்பா அன்னைக்கு கொண்டுட்டிய அதை 100 மடங்கு கேவலமாக இருக்கானாப்பா, நீ என்ன பண்ண போகிறேன்? டோட்டலி மொத்த பிசாசம் உள்ளே வந்துடுச்சு எல்லா மக்களுக்கும். எல்லா மக்களையும் ஆவியாத்தமாக சரீரம் எப்படி இருக்குது? பிசாசம் தான் இருக்குது. இது சொன்னால் ஒத்துக்கிற மாட்டான். அப்போ என்ன நடக்கும்? இந்த பூமியில் என்ன நடக்கும்? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சீக்கிரமாக அதுக்கு ஏதாச்சும் வழியை சொல்லும். அது சின்ன பிள்ளையில் ஒரு கட்டுரை எழுதினேன், ஸ்கூலில் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையில் அதாவது மனிதன் குரங்குக்கு ஒப்பானவன். குரங்குக்கு ஒரு புண்ணு வந்தால் எப்படி நோண்டி நோண்டி பெருசுப்படுத்தி தானே செத்து போயிடும். அதே மாதிரி அறிவென்ற புண்ணை நோண்டி நோண்டி இவனையும் செத்து போயிடுவான். அணுகுண்டை தயார் பண்ணி ஒருத்த மேலே ஒருத்த மட்டும் சாப்பிடுச்சு எல்லாம் செத்து போயிடும். சொல்லி ஒரு கட்டில் தான் சும்மா ஒரு பக்கம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ். தூக்கி எல்லோரும் எல்லாம் வந்து ரொம்ப மெச்சிக்கிட்டாங்க. என்னப்பா அது 4, 8, 10, 20 வரி கூட எழுதலவன் பக்காவாக எழுதிவிட்டார் பிள்ளைய. யார் என்ன கேட்டால் அந்த மாதிரி அன்னைக்கு நான் சின்ன பிள்ளையில் எழுதின அந்த இது இன்றைக்கு நடக்குது. அப்படி தான் அது போகுது. அது ஒரு புறம் இருந்தால் கூட இவங்களுக்கு இந்த சத்தியத்தை அறிந்து இவங்க லைன் வந்தால் கூட அறிவை அவங்க பயன்படுத்தவே இல்லை, கீழ்ப்படியலை, இல்லை எல்லாம் போச்சு அவங்களுக்கு. அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையாது கீழ்ப்படியாமல் போன மாத்திரம் சிலர் 8 பேர் தான் அவங்க காக்கப்பட்டாங்களாம். அந்த பேழையில் 8 பேர், சிலராகி 8 பேர் தான் இன்றைக்கு அந்த பிறந்தலுக்காக. இன்றைக்கு இந்த சத்தியத்தில் வந்தவங்க மட்டும்தான் காக்கப்படுவாங்க. இந்த சத்தியத்தில் வராதவங்க போச்சு. அது கூட இந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும்தான் காக்கப்படுவாங்க. அதுக்காண்டி கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்லும்போது இந்த பூமிக்கு ஆயுள் பலத்தை நீட்டி கொடுத்துட்டாரு. பூமிக்கு ஆயுள் பலத்தை 12,000 வருஷம் கொடு, 2,000 வருஷம் 10,000 வருஷம் இருக்குது. இந்த 10,000 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்ப்பா? பூமியில் மக்களை எல்லாம் கூட்டி சேர்த்து இந்த சத்தியம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துடணும். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பிற்பாடு சத்தியம் சொல்லுவோமே, முதல்ல சொன்னால் புரியாது. ஏன்னா புரியுமாப்பா? உள்ளே வந்தோடனே கப்புன்னு முழுக்கி எடுத்துட வேண்டியதான். உள்ளே வந்தோடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல நீங்கள்லாம் மற்றவங்களாம் சொல்ல அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். அப்புறம் பிற்பாடு தான் அவங்களுக்கு மைண்டு ஒர்க் பண்ணும். ஆஹா, நம்ம கொஞ்சம் ஏமாந்தால் நம்ம வாழ்க்கை நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதே, பாதாளத்தான் போகும். நீ பூமியில் இருக்கும்போதே பரலோகத்தை பார்க்குற. நீ பூமியில் இருக்கும்போதே பரலோகத்துக்கு உனக்கு என்ன கிடைக்குது? சம்பந்தம் கிடைக்குது. ஒரு உயிரோட்டமுள்ள தொடர்பு. நம்ம இந்த பூமியில் இருக்கும்போதே உயிரோட்டமுள்ள தொடர்பு பரலோகத்துக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. பாதாள ஆராதனை பூமிக்கு மேல் வந்தது, இன்றைக்கி வந்துருச்சு. அந்த பாதாள ஆராதனை அழிக்கிறதுக்கு தான் இந்த சத்தியம் வருது. இப்போ இந்த பாதாள ஆராதனையை க்ளோஸ் பண்ணணும். அடுத்த ஆராதனை என்ன ஆராதனை வருது? பூமியில் நடக்கும் ஆராதனை பரலோகத்துக்கு. பூமியில் நடக்க ஆராதனை பரலோகத்துக்கு போய் சேர்ந்தது. பரலோகத்திலிருந்து ஆராதனை பூமியில் இறங்கி வந்துருச்சு. இன்றைக்கு
மகிமடைந்த மணவாட்டி சபை அது ஒரு ஓமனமாக சொல்லியிருக்குது. ரியலாக எழுப்பிட்டார் கர்த்தர், நம்மளை எழுப்பிட்டார். இப்போ இந்த சபை எலும்ப நிறைய ஆத்மகளை இந்த சபையை, இந்த மகிமடைந்த மணவாட்டி சபை கூட்டி சேர்த்துரும். ஒப்பனை ஞானசனம் தேவனை பற்றி நல்மன்ற சாட்சியின் உடன்படிக்கை இது இப்பொழுது நம்மையும் கிறிஸ்து நோமுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் முடிஞ்சிருச்சு. சரீரத்தில் உயிர் வந்துடுச்சு, ஆத்மாவில் உயிர் வந்துடுச்சு, ஆவியில் உயிர் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரத்தத்தின் நிலை ஜீவனுக்கு 4 நிலையில் நம்மளுக்கு உயிர்த்தெழுது. அதுதான் அதை நல்லா படிங்க. முதலாம் இப்பொழுது நம்மையும் கிறிஸ்து நோமினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாதத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் இப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மள வந்துடும். அவருக்கு ஒப்பாகவும் அவரை போலும் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். அவருக்கு ஒப்பாகவும் அவரை போலும் இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு அவர் மறித்ததெல்லாம் பவுலுக்கு தெரியாது, அதை விட்டுருங்க, புரிஞ்சுங்களா? அவர் இருந்த காலத்தில் நடந்த காரியத்தை அப்படியே எழுதிட்டார். அது பின்னாடி நடந்த காரியம்லாம் அவர் தெரியாது, ஊரின் தெரியாமல் தான் தெரியும். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்ப்பா? அவரை போலும் அவருக்கு ஒப்பாகவும் இருக்கிறோம்ப்பா. இப்போ அவரை போலும் அவருக்கு ஒப்பாகவும் யாருடைய அவர் நமக்குள்ள சயனிச்சு, அவருடைய வித்து, அவருடைய குமாரன் நமக்குள்ளே பிறந்துட்டார். இப்போ நம்மளை ஜெயங்கொள்ள முடியாது. அவர் எப்படி உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதலத்தோர் பூமி கீழாருடைய முழங்கால் முடங்கி செய்தார், அதையே அவர் நமக்குள்ளே வந்துட்டு நாமும் அந்த காரியத்தை செய்வதற்கு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டார்? பலன் கொடுத்துட்டார் வார்த்தையின்படி. இப்போ நீ முழங்கால் போட்டு ஜெபிக்க உனக்குள்ளேருந்து வல்லமை வெளிப்பட்டு போயிட்டே இருக்கும். டச் பண்ணும். அவன் சொல்லுவான் டச் மீன்பா, நம்ம தான் டச் மீன் சொல்லணும். அவன் டச் ஆகிடுவான். நம்மளேருந்து வல்லமை போய் அவனை டச் பண்ணிடும். அவன் கீழே விழுந்துருவான் பொத்துணும். ஏன்? அவனுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. உனக்குள்ளே பலன் இருக்குது. நீ கையை நீட்டி டச் மீன் சொன்னால் உன் கையிலேருந்து வல்லம் போய் அவனை தொட்டுரும், அவன் கீழே விழுந்துருவான். அவர் எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, ஒரு இரக்கம், வல்லமை, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே ஊற்றிட்டார். ஏன் சொல்ல தேவதூதரும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இந்த ஆவிகளை சாத்தான் பாதாளத்தில் கட்டி போட்டான். அந்த ஆவிகளை சாத்தான் கட்டி போடுதான். அவைகளை பாதாளத்திலிருந்து கட்டவிழ்த்து பூமிக்கு மேலே கொண்டு வந்தார். அதே போல் இன்றைக்கு வலுக்கட்டாயமாக இயேசுவை கிறிஸ்து என்று ஆராதிக்க வைப்பது எவ்வளோ பெரிய கொடூரமான பாவச் செயல். இன்றைக்கு இயேசுவை கிறிஸ்துவை வலுக்கட்டாயமாக ஆராதிக்க வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடூரமான பாவச் செயல். இந்த பாவத்தை செய்கிறவங்க பச்சை தண்ணி மாதிரி குடிப்பான். அதுக்கு தான் அதாவது என்ன சொல்கிறது, வலுக்கட்டாயமான முறையில் ஆராதிக்க வைக்கிறவன இந்த இயேசு தான். ஏன் அவனுடைய நாமத்தில் தான் பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை, எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகளை உருவாக்கி எல்லாம் எங்கே பார்த்தாலும் இயேசுவே 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 எல்லா ஜனங்களையும் இவன் வாயில் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறவங்களாம் சொல்ல வச்சுட்டான். சபையில் புதுசாக வர்றவன் இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாரையுமே இயேசுவே இயேசுவே சொல்ல வச்சுட்டான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது அந்த குர்ஆனிலே வர்றதோ இந்த வேதத்தில் உள்ளதான் அங்கே வருது. அந்த வேதம் என்ன சொல்லுது? இதை நம்பாதேங்குது. இந்த வேதம் என்ன சொல்லுது? அதை நம்பாதேங்குது. நல்லா கவனிச்சிங்க. இப்போ எதை நம்புறது? ரெண்டையுமே நம்பக்கூடாது. நம்மளுக்கு இதுக்குள்ளேருந்து ரகசியத்தை கொடுத்துட்டாரு, அதை மட்டும்தான் நம்ம நம்பணும். அப்போ என்ன சொல்லுவோம், இந்த உலகத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து தான் அவன் தான் இந்த காரியத்தையெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு தான் கர்த்தர் பலன் கொடுக்குறாரு. இப்போ அடுத்து நம்ம தீர்க்கதரிசிக்கு போவோம். இந்த ஆவிகளை சாத்தான் பாதாளத்தில் கட்டி போட்டு அவர்களை பாதாளத்திலிருந்து கட்டவிழ்த்து பூமிக்கு மேலே கொண்டு வந்தான். அதே போல் இன்றைக்கு வலுக்கட்டாயமாக இயேசு என்ற கிறிஸ்துவ அதில் எவ்வளோ பெரிய கொடூரமான பாவச்செயல் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி, இது எவ்வளோ பெரிய பாவச்செயல் அறிந்து கொள்ள முடியலை யாராலையும். ஏன்னா அந்த நாமத்தில் என்ன இருக்குன்னு இவன் நினைக்கிறான். பரலோகம் இருக்குது, இயேசு ஆராதிச்சா நம்ம எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். அப்பா இயேசு ஆராதிக்கிறீங்களா? அப்பா இயேசுவை பற்றி சொல்கிறீங்களா? அப்பா இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்கிறீங்களா? சுவிசேஷம் இல்லாத ஊருக்கு போகிறீங்களா? என்ன ஆந்திராவுக்கு கூப்பிட்றான், என்ன நார்த் இந்தியாவுக்கு போச்சுறானோ? என்ன ஒரு குரூப்பு நீங்கள் போகிறீங்க நார்த் இந்தியாவுக்கு, நம்ம சபை மூலியமாக போங்களேன்.
அது ஆத்மா ரட்சிக்கப்படுமே. இயேசுன்ற நாமத்தை போய் சொல்லுங்களேன், போங்களேன். போகிறீங்களா? நீங்கள் போகிறீங்களா? நைஸாக நம்மள்ட்டே வாழைப்பழ ஊசு மாதிரி ஏற்றி வலுக்கட்டாயமான முறையில் இல்லாதபடி போகிறீங்களான்னு கேட்டு நம்மளை ஆமாச்சாமி போட வச்சு சொல்கிறோம்ல. இது ஒரு எழுதி வாங்கிடுவோம். தன்னார்வ தொண்டு நிறுவனம். அவங்க தன்னார்வமாக வந்தாங்களே ஒழிய எங்கள் தொண்டு நிறுவனத்தில் அவங்க தன்னார்வமாக அவ்வளோ வந்தாங்க. வாயில் என்ன போட்டான்? மணல் போட்டான். அப்போ சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இவனே வலுக்கட்டாயமான முறையில் இது செய்கிறது யார்? ஸ்தாபன சபைகள் மூலியமாக, எமோஷனல் பெந்தகு சபைகள் மூலியமாக இந்த பிசாசு ஏசென்ற அசுத்தாவிதான் இந்த காரியத்தை செய்யுது. இப்போ நம்ம சொன்னால் என்ன ஆகும்? ஓப்பனாக சொல்லியாச்சு. புரியுதா? சொல்லியாச்சு. அப்போ அவனுக்கு என்ன புரியலை? இவனுக்கு என்ன புரியலை? ஏசு யாருன்னு தெரியல, ஏசு ஆராதிக்கலாமா கூடாதான்னு தெரியல. இயேசுனா அது எல்லா பிசாசுகளுக்கும் தலைவரே அவர் தான். பிசாசுகளுக்கு தலைவனாக இயேசுவே ஆராதிச்சானா இவங்க இது என்ன ஆகும்? இவனும் பாதாளம், ஆராதிக்க சொல்கிறவனும் பாதாளம், எல்லாரும். அப்போ எல்லாரும் இந்த பாதாளம் எந்த பூமிக்கு கீழே இருந்த பாதாளம் இப்போ பூமிக்கு மேலே வந்துருச்சு இயேசுன்ற நாமத்தில். அதுதான் ஆராதிக்க வைக்குது. எல்லா பையனும் முத்திரை குத்துது. நெத்தியில் குத்திருச்சு முத்திரை குத்தியாச்சு. நாமம் நெத்திக்கு போயிடுச்சு. ஏசுன்ற நாமத்தை நெத்தியில் முத்திரையாக குத்தி எல்லா பையனும் கவுத்தி போட்டு சொல்லு ஏசுன்னு சொல்லு வலுக்கட்டாயமான சொல்ல வைக்கணும். ஏசுன்னு சொல்லு வலுக்கட்டாயமான முறை. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஆய் ஊற்றப்பட்டு என்னென்னமோ பேசுகிறான் பாட்டு வாய்க்கு வந்தபடி. புரியுதுங்களா? அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதை எப்படி எல்லாத்தையும் டேப் எடுத்து அவனே போட்டு கேட்க வைக்கணும். ஏன்னா சர்ப்பத்தின் ஆவி சர்ப்பங்களும் தேல்களையும் மிதிக்கும், சத்துவம் சகலும் மேற்கொள்ளும். எங்களுக்கு அதிகம் அதான் உசுன்னா சர்ப்பத்தின் ஆவி. ஒரு தேல் கொட்டினா எப்படி கடுக்கும்? பாம்பு கொத்தினா பாம்பு உசுன்னு கழுவும். அதே மாதிரி தான் அவனுக்குள்ளே சர்ப்பங்களும் தேல்களும் ஆகிய ஆவிகள் உள்ளே வச்சுட்டு என்ன சொல்லும்போது அப்படி அவன் வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டான் அந்த பிசாசு. இந்த ஆராதனையை ஒவ்வொரு ஆத்மாவையும் வலுக்கட்டாயமாக இயேசுவை கிறிஸ்துவை ஆராதிக்க வைப்பது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல். மறுபடியான இந்த இயேசுன்ற ஆராதனையை அழிப்பதற்கு இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் வேறுபடியான இந்த இயேசுன்ற ஆராதனையை அழிப்பதற்கு இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் யார் வந்திருக்கா? சாயங்கால வெளிச்ச நேரத்தில் தானியேல் 2:29 அந்த சிலை பொற்சிலை 35, 19, 18 தானியேல் 2:37-45 முடிய படிங்க. தானியேல் 3:16 படி அன்றைக்கு நேபுகாத்து நேச்சார் செய்த பொற்சிலை தான் இக்கால இயேசு. நேபுகாத்து நேச்சார் தீர்த்தராயன் இவர்களின் குலதெய்வம் தான் இக்கால இயேசு என்ற நாமம். அன்றைக்கு அவர்களால் அந்த நாமம் ஆராதனை ஸ்தலமாக வந்தது. இன்றைக்கு இந்த நாமமே இந்த இயேசு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த இயேசு என்ற நாமத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது எது? ஊரிந்துடைய 7ஆம் சுதந்திரம் மூலியமாக வரக்கூடிய இந்த நாமக்கரசு பண்ணோமுடைய நாமம் பூமிக்கு வந்துருச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ ஆதி அப்போஸ்தலர் ஆராதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட அந்த நாமம் மீண்டுமாக விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பது போல இன்றைக்கு ஊரின் துமிகின்ற 7ஆம் சுதந்திரம் திரும்ப விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய உணவுடைய நாமத்தை திரும்ப இந்த பூமிக்கு ஆராதனையாக கொண்டு வரும்போது அந்த இயேசு என்ற நாமத்துக்கு என்னெல்லாம் போச்சு? உயிரில் செத்து போனது மாதிரி ஆயிரும். அது செத்து போன நாமம் இன்றைக்கு உயிருள்ள நாமம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு வந்து சொல்லுவேன், ஏன்னா இது 4 பாயிண்டில் சொல்லியிருக்கேன் இந்த நாமம் எப்பேற்பட்ட நாமம் சொல்லிட்டு. இன்றைக்கு இந்த நாமமே, ஆனால் இன்றைக்கு இந்த இயேசுன்ற நாமத்திற்கு எதிர்த்து நின்று இந்த நாமத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று நிற்பது கிருபனோம் என்ற நாமம். இந்த நாமத்தை ஆராதனை ஸ்தலமாக கொண்டு வருவோம் தான். இந்த பூமியில் நடக்க ஆராதனை பரலோகத்துக்கு வந்தது. இந்த பூமியில் நடக்க ஆராதனை இப்போ எங்கே போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோகத்திலிருந்து என்ன வருது? இப்போ மகிமை இருந்த மணவாட்டி சபை கீழே வருது பூமிக்கு. எப்போ வரப்போகுது? இன்னும் 10,000 வருஷம் கழிச்சு. இந்த 10,000 வருஷம் இந்த பூமியில் நடக்கூடிய இந்த ஆராதனையில் தான் மகிமை இருந்த மணவாட்டி சபை எழும்பி பரலோகத்திலிருந்து மறுபடியும் திரும்ப கீழே வருது. ஏன்னு கேட்டால் அது முன்னாடியே நடக்கக்கூடிய காரியத்தை நம்மளுக்கு காமிச்சிட்டாரு கர்த்தர். ஏன்னா இந்த மகிமை சபை மணவாட்டி சபை நம்ம காலத்துக்கு பின்னாடி எழும்பிக்கிட்டே இருக்கும். அது பாடு எலும்பு நிறைய போயிட்டு
மறுபடியும் அந்த சபை கீழே வருது, பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வருது, பூமிக்கு வருது. அது எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்குள்ள சபை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள சபை என்பதை நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த காலத்துக்குரிய மெசஞ்சர் வரான். எப்படி வரான்னு பாருங்கள். வெளிப்படுத்தல் 4:6-5, சகரியா 14:7, அப்போஸ்தலர்கள் 3ஆவது அதிகாரம் 32, உபாகமம் 18:18, அப்போஸ்தலர்கள் 17:31-32, வெளிப்படுத்தல் 10:6. வெளிப்படுத்தல் 10:6 ஆரம்பிங்க. ஆளுக்கு ஒரு வருஷமா கடற்கடன் படிக்க. இனி காலம் செல்லாது. என்ன படிக்கிறே சொல்லிட்டு படிக்கணும். வெளிப்படுத்தல் 6ஆம் வசனம், இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய தீர்க்க சுவிசேஷம் அறுத்தபடி 7வது சத்தத்தின் நாட்களிலே அதன் எக்கால ஊத போகிறது. தேவ ரகசியம். தேவ ரகசியம்ன்றது என்ன? ஏசென்ற நாம ஆராதிக்கிற நாம கிடையாது, அதை ஆராதிக்க கூடாது. அப்படி என்றால் ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமக்கு முன்னோடைய நாமத்தை ஆராதிக்கணும். இதுதான் தேவ ரகசியம். இதை மறைச்சு விட்டான் இல்லையா? முன்னோடைய நாமத்தை, ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி நாமத்தை கொண்டு வரது தான் தேவ ரகசியம். அப்போ அதுக்குள்ள இந்த தேவ ரகசியத்தில் மொத்த பைபிளும் 60 ராகவத்து ரகசியத்தை மறைபொருளை வெளியரங்கமாக பேசுவோம். அப்போ அந்த பிசாசுக்கு எதிர்த்து ஓடி போகின்ற வாக்குத்தை தான் இப்போ 7ஆம் தூதன் நிறைவேறுது. 7ஆம் தூதமாக அப்பாலே போ சாத்தானே, நல்லா கவனிங்க. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாக இருக்கிற உணவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறது. பிசாசை தூக்கணும் எல்லாத்தையும் காட்டிட்டான். ஆனால் அவர் சொல்லலை, என்னை பணிந்து கொண்டால் இந்த பூமியெல்லாம் எனக்கு ஒப்புக்கிறப்படுது, எல்லாம் பணிந்து உனக்கு தருவன்னாரு. அவர் என்ன வார்த்தை சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. அப்போ அந்த கர்த்தர் யாரு? கிறிஸ்து பிரானோம். அவருக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய அப்பாலே போ இயேசுன்ற சாத்தானே, அப்பாலே போ உன் தேவனாகிய உணவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே. கைதட்டுங்க. பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டான். பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டான். ஓடிட்டான். எந்த பிசாசு? இயேசுன்ற அசுத்த ஆவி பூமி விட்டு ஓடிஷ். அது எவ்வளோ பெரிய கொடூரமான வாய்ப்பு. இந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியலை. தன்னைத்தானே ஆராதிக்க வைத்து எவ்வளோ பெரிய கொடூரமாக பண்ணி இந்த பூமியே கெடுத்துட்டான். இன்றைக்கு நம்ம மூலியமாக இன்றைக்கு சபை கட்டப்படுது. ஆராதனைக்குரிய நாம வெளியில் வந்துருச்சு. பிசாசு வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு ஓடி போயிட்டான். அப்போ எப்படி இப்போ மல்கியா 10:6 டக்ஷன் பண்ணிங்க. சகரியா 14:7. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. பகலும் அல்ல இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இதுதான் அந்த சாயங்காலம். இந்த சாயங்காலத்தில் என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. என்ன வெளிச்சம்? கர்த்தருடைய வெளிச்சம். கர்த்தருடைய ஆராதக்கூடிய நாமம், அதுதான் வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ இந்த வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய நாம் யாரும் இருக்கிறப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம தான். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம தான். அப்போ அவங்களாம் யாருடைய பிள்ளைகள்? இருளின் பிள்ளைகள். இருள் என்பது சாத்தான். அதே மல்கியா 4:6 படிங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும். 5வது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி. நான் தான் எலியா, புறஜாதி எலியா, 4வது எலியா வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்க. மறுபடியும் 6வது வசனம் படிங்க. அதுலேயே 6வது வசனம். அவன் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதா கூட இருத்தை பிள்ளைகள் திருப்போம். இப்போ நம்மளுக்கு ஏன் சொன்னால் அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பிதா, இன்றைக்கு நமக்கு பிதா ஆதி அப்போஸ்தலர். நல்லா ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமத்தை திரும்ப இந்த பூமிக்கு கொண்டு. அப்போ பிதா கூட இருதை எப்படி இந்த உணவை ஆராதிச்சாங்க. பிள்ளைகளாகிய நாம் அதையே நாமத்தை ஆராதிக்கிறதுக்கு அவன் கொண்டு வரும்போது அப்போ பிதாக்குடைய நாமமும் பிள்ளையுடைய நாமமும் ஆராதனைக்கிற நாமமும் ஒரே நாமம் தான். அப்போ அங்கே இணைக்கிறான், ஒரு பாலம் மாதிரி இணைச்சி விட்டான். அப்போ இந்த ஆராதனை நாமம் எப்படி நடக்குது? அப்படியே கத்தி மாதிரி போகும். சாத்தானை 2 துண்டாக வெட்டி போட்டுரும். சாத்தானை 2 துண்டாக வெட்டி போட்டு அந்த நாமத்திலேருந்து வல்லா போட்டு வெட்டி போட்டுரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:22
உபாகமம் 18 டக்கு டக்குன்னு படிக்கணும். மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரர்கள் எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவர் செவி. இதுதான் அந்த காலம். மோசே போல ஒரு தீர்க்கதரிசி வரணும். அவன் தான் எலியா. இப்போ மோசே எலியா யார்கிட்ட வந்து பேசுனாங்க? ஆண்டவர்கிட்ட. 17 பார்க்குறோம் இல்லையா? மோசையும் எலியா தானே வர்றாங்க. அப்போ என்ன ஊமானம் யார் வருது? மோசே எலியா. அப்போ மோசையை போல எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி எங்கே வரணும்? பூமிக்கு வரணும். அவன் தான் ஊரின் திரும்பி கொண்ட 7ஆம் தூதன். இந்த 7ஆம் தூதன் வந்து என்ன பண்ணுவான் சொல்ல? பிள்ளைகளுடைய இடத்தை பிதாக்களுக்கு திருப்பிடுவான். பிள்ளைகளுடைய இடத்தை நம்ம தான் பிள்ளைகள். பிதாக்கள் யாராக முற்பிதாக்கள் ஆதி அப்போஸ்தலர் 12 பேர். அவங்களுடைய இருதயம் என்பது ஆராதனை ஸ்தலம். அந்த ஆராதனை உணவே ஆராதனை. அதே நாமத்தை கொண்டு வந்து உங்களை ஆராதிக்க 2 பேரையும் ஒன்றா படுத்தி சமநிலைப்படுத்தி விட்டுருவான். அப்போ ஈக்குவல் வந்துடுது நம்மளுக்கு. ஆதி அப்போ விட்டு சின்ன நாமத்தை ஆராதிக்க நம்மளுக்கு என்ன வந்துடுது? அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் அப்படியே உனக்குள்ளே இறங்கிடுது. இந்த பெந்தகோஸ்து நாள் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கிடுது. அசக்கரில் மேலான அபிஷேகம் வந்துடுது. 7ஆம் தூதன் மூலியமாக நீங்கள் பலப்பட எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருங்க. அதை சொல்கிறார். இன்னும் 18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்தை எழுவ பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதை அவர் சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ சார். ஏன்னு கேட்டால் இந்த சத்தியத்துக்கு எவன் செவி கொடுக்கலையோ அவன் ஜட்ஜ்மெண்ட்ல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சாரிப்பன்னு சொல்றாரு. இந்த ஊரின் துணி எல்லாம் சாதாரணவும் கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருப்பான், ரொம்ப சிம்பிளா இருப்பான். இவன் தான் ஊரின் துணி 7ஆம் தூதன். இவன் தான் எலியா. இவன் தான் ஊரின் தும்மி கொண்ட 7ஆம் தூதன். இந்த ஊரின் தும்மி ஆதி அப்போஸ்தலருடைய 12 கோத்திரம். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் 12 கோத்திரத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த ஆதி அப்போஸ்தலர் ஆபிரகாம், ஈசாக்கு, அவங்களுக்கு 12 பிள்ளைகள் பின்னாடி போயிடறாங்க. இந்த ஆதி அப்போஸ்தலர் வந்து முன்னாடி வந்துடுறாங்க. இப்போ இவங்களுடைய கோத்திரத்தை நான் கொண்டு வரேன்ப்ப. அது எவ்வளோ பெரிய மகத்தான ஊழியம் பாருங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 17:32 ஊரின் தும்மீம் என்பவையுள்ள ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாது என்ற திருசதா அவங்களுக்கு. ஏன்னா ஊரின் தும்மீம் உள்ள ஆசாரியின் எலும்பி தான் என்ன பண்ண ராபோஜனம் கொடுக்கணும். நான் தான் கொடுக்கணும் உலகத்துக்கு. இதுக்கிடையில் 2000 வருஷமா யாரோ கொடுத்துட்டான். அதான் ராபோஜனம் கிடையாது. ஏன்னு கேட்டா சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்துக்கு என்ன இருக்கு? சிலுவையிலே அடிக்கப்படல அந்த நாமத்துக்கு ரத்தம் இருக்குமா? அந்த நாமத்துடைய ரத்தத்தை புசிக்க முடியுமா? அந்த நாமத்தினுடைய மாம்சத்தை சாப்பிட முடியுமா? அப்போ சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு என்ன இல்லை? ரத்தம் இல்லை, அது எல்லாம் டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் எங்கே வருது? அந்த வருஷம் 2:14 மறுபடியும் படிங்க. ஊரின் தும்மீம் என்பதில் ஆசாரியின் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தம் புசிக்கத்தகாது என்று. ஏன்னா அந்த ஆசாரியின் எலும்பி தான் நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன். கடந்த மாதத்தில் கொடுத்தோம்ல, இப்போ வாரம் எடுப்போம் உங்களுக்கு கொடுக்குறேன். யார்? கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் உங்களுக்கு அடியேன் கொடுக்குறேன். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். சரி, இப்போ அப்போஸ்தலர் 17:31-32 படிங்க. அப்போஸ்தலர் 17:31 மட்டும் படிங்க. மேலும் ஒரு நாளை கொடுத்திருக்கார். அதிலே தான் நியமித்த மனுஷனை கொண்டு உலகத்தை நீதியாக நியாயந்திருப்பார். அந்த மனுஷன் தான் 7ஆம் தூதன். அப்போஸ்தலர் 2:30 ஞானஸ்நானம் எடுக்காட்டினா என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. இதுதான் நியாயம் தீர்க்கிறது. இந்த மனுஷன் தான் நியாயம் தீர்க்கிறான். உங்களை நியாயம் தீர்த்தாச்சு. பூமியில் உள்ள மக்கள்லாம் இன்னும் நியாயம் தீர்க்காமல் இருக்காங்க. அவங்களாம் சத்தியத்தில் வந்து அவங்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஊரின் துண்டு 7ஆம் தூதோட இந்த ஐக்கியத்தோடு சேர அவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் நீங்கி போச்சு. உயிர்த்தெழுதல் வந்தாச்சு. முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு நடந்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன இல்லை? ஜட்ஜ்மெண்ட் இல்லை, மரணமும் நீங்கிச்சு. ரோமரில் சொல்லப்பட்ட அனைத்து பாக்கியங்களும் நம்மளுக்குள்ளே வந்துச்சு. வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்மளுக்குள்ள வந்துச்சு. சொல்கிறார் இல்லையா? ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே சபிக்கிறவளை விட்டுருங்க. அதையும் சொல்லணும். ஏன்னா நம்மளை சபிப்பான். அதுக்கு சொல்கிறேன், உன்னை சபிப்பவர்களே சபிப்பேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நாம் தான் ஆபிரகாமுடைய வித்து. இப்போ நீங்களும் ஆபிரகாமுடைய வித்து.
ஆவிக்குரிய ரீதியில். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலையை நம்மளுக்குள்ளே தந்துட்டாரு. மத்தேயு 11:27 மத்தேயு 11:27 என்ன சொல்றாரு? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் அறியான். குமாரன் எவனுக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தேத. ஏன்னா எனக்கு பிதா யாருன்னு தெரியும், குமாரன் யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவி மூணும் தெரிஞ்சிச்சு. பிதாவும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ எவ்வளோ பெரிய சூட்சமத்தை, எவ்வளோ பெரிய ரகசியத்தை உள்ளுக்குள்ளே வச்சு தெரிஞ்சு, அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் தான் இப்போ அந்த நேபுகாத்நேச்சார் செய்த அந்த சிலையை, அது இன்றைக்கு இயேசுன்ற நாமம், அது நேபுகாத்நேச்சார் தீர்த்தராயனும் அந்த வணங்கின அந்த சிலை, அந்த ஆராதனைக்குரிய நாமங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் செய்த பொற்சிலை, இக்கால இயேசுனா நேபுகாத்நேச்சார் தீர்த்தராயன் இவர்களின் குலதெய்வம் தான் இயேசு என்ற நாமம். இன்றைக்கு அதே நாமம் பூமி, இன்றைக்கு அதே நாமம் மொத்த மக்களை அப்படியே கவர் பண்ணி வளர்த்திருச்சு. அந்த நாமம் மொத்த மக்களும் ஆராதிக்க ஆரம்பிச்சான். வலுக்கட்டாயமான முறையில் இழுக்கிறான். வலுக்கட்டாயமான முறையில் இழுத்து ஆராதிக்க வைக்கிறாங்க. வாங்க 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 வாங்க. ஏன் வைக்கிறான் சார்? இதில் நடக்கக்கூடிய அற்புதம் மோடி மஸ்தான் அற்புதம். நடக்கக்கூடிய அற்புதம் மோடி மஸ்தான் அற்புதம். இந்த மோடி மஸ்தான் அற்புதத்தை வச்சு ஜனங்களை வகமோசம் பண்ணுறாங்க. சத்தியத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதபடி பண்ணணும். இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கலாம், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் ஆராதிக்க வைக்கிறது மகாபரி பாவச்சி. ஏன்னு கேட்டால் அப்படி வலுக்கட்டாயமான முறையில் அவங்களை இழுக்கிறாங்க. பாவச்சியில் இவன் செய்கிறான். அன்றைக்கு அவர்களால் அந்த நாமம் ஆராதனை ஸ்தலமாக வந்தது. இன்றைக்கு இயேசுன்ற நாமத்திற்கு எதிர்த்து நின்று, இந்த நாமத்திற்கு விரோதமாக எதிர்த்து நின்று பிரணவம் என்ற நாமம் இப்பொழுது பூமிக்கு வந்துருச்சு. இந்த நாமத்துக்கு விரோதமாக பூமியில் நடக்கும் ஆராதனை அது பரலோகத்துக்கு வந்து சேர்ந்து ஏன்னா போயிடுச்சு. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 9-13 இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20 14-22 புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி அங்கே சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை பற்றி அங்கே சொல்லுது. 20-14-22 பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அந்த 12 கோத்திரத்தை பற்றி அங்கே சொல்லுது. என்னென்ன கோத்திரம் வருது? 20-14 இருக்குது. 21 நகரத்தின் மதிலுக்கு 12 அசிபாரகர்கள் இருந்தன. அவர்கள் மேல் ஆட்டுக்குட்டியாருடைய 12 அப்போஸ்தலர்கள் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. ஏன்னு கேட்டால் அங்கே 12 நாமங்கள், 12 அப்போஸ்தலர்கள் 12 நாமம். என்ன நாமம் பதிந்திருக்குது அப்படின்னு சொன்ன முந்தின பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபேதியின் குமாரன் யாக்கோப்பு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமே, தோமா, ஆயக்காரன் மத்தேயு, அல்ஃபேன் குமாரன் யாக்கோபு, ததையின் நாமம் லேவி, கானானே, சீமோன். இப்போ இந்த 12 பேருடைய நாமங்களும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. அஸ்திபார கல்லில் மேலே அஸ்திபார கல் வைப்பாங்களே வீட்டில் ஃப்ரண்ட்டில் அதில். ஆனால் இஸ்ரேலுடைய அந்த நாமம் அது மேலே அந்த 12 வாசல் இருக்குது. அந்த வாசல் மேலே இஸ்ரேலுடைய 12 நாமங்கள் இருக்குது. 12 நாமங்கள் ஏது இருக்குது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத்துக்கோது, அந்த 12 நாமங்கள் அதில் அப்படி எழுதியாச்சு. ஆனால் கீழே அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள் நம்ம இந்த 12 நாமங்கள் ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த அது அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள் வந்துருச்சு அங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு வருவேன், இந்த நாமங்களை கொண்டு வருவேன், இந்த சத்தியத்தை கொண்டு வருவேன். ஊரின் 7ஆம் தான். இப்போ சப்போஸ் இப்போ அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க, அங்கே வந்துட்டால் கூட அப்போஸ்தலர் நம்மளுக்கு முன்னாடி போக முடியாது. ஏன்? மகிமை அடைந்த மணவாட்டி சபைக்கு பின்னாடி தான் அவங்க வரணும். அவங்க மகிமை அடைந்த மணவாட்டி சபைக்குள்ளே வர முடியாது. அவங்க ஓட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த ஓட்டத்தில் ஊரின் 7ஆம் தான் வரும்பொழுது புரியுதுங்களா, அவங்களுக்கும் ஒரு ரட்சிப்புக்குரிய ஒரு காரியத்தை அவன் செய்வான், தேவன் செய்வார் இவனை கொண்டு. அது ரகசியமாக இருக்கட்டும், அப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம் அவங்களுக்கு. இவனை கொண்டு செய்வார். அடுத்த வெளிப்படுத்தல் 17:3-4-5 இந்த திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்க ஸ்திரீ மகாவேசி. இக்கால பூமியின் மக்கள் அனைவரும் ஆராதிக்கும் மகாவேசி இயேசு. யோவான் 17 வெளிப்படுத்தல் 17 3-6 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
திரளான தண்ணீர் மேல் யார் உட்கார்ந்துருக்கா? ஆவிக்குரிய வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதுமான தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறிக்க கண்டேன். அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் பேசித்தனமாகிய அருவருப்புகளால் அசுத்தத்தால் இருந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவர் நெற்றியில் இருந்தது. அதாவது சொல்லுங்க, இது அந்த ஸ்ரீ பரிசுத்தவானின் ரத்தத்தினாலும் பெண்ணாவுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அதாவது ஏன்னு சொன்னால் அது மகாவேசி இயேசுதான். ஏன்னு சொன்னால் இது பார்த்தேன்னு சொன்னால் திரளா தண்ணீர் மேல் உட்கார்ந்துருக்கிற அந்த மகாவேசின்னு வரும் பாருங்க, அந்த வசனம். அது 15. பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசிக்காரரும். அப்பா, அந்த மகாவேசி உட்கார்ந்துருக்க தண்ணி யாரா இருக்குது? ஜனங்கள், கூட்டங்கள், இந்த மகாவேசி தான் இயேசு. இப்போ யார் மேலே உட்காந்துருக்கு? தண்ணி எல்லா மக்கள் மேலேயும் உட்காந்துருச்சு. தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி எல்லா மக்களையும் கீழே போட்டு அது மேலே அப்படியே படுத்துக்கிடுச்சு. இந்த மக்கள் எலும்பவே விடலை, அப்படியே நைஸாக பாதாளத்துக்கு கொண்டு போகுது, மேலேயும் பூமிக்கு மேலேயும் கொண்டு வருது, பாதாளத்துக்கும் கொண்டு போகுது. ஏன்னா இது பூமிக்கு இந்த மக்களை விட்டுறக்கூடாது, மேலே விட்டால் போயிடுவாங்க. விட்டால் என்ன பண்ணுவாங்க? யாராச்சும் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டு அமைக்கிட்டு இருக்குது. இப்போ ஊரில் இந்த 7ஆம் வந்துட்டானே, இப்போ கண்ணுக்கு கழிக்க போட்டார் கர்த்தர் எனக்கு. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு இங்கே தெரிஞ்சிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? உட்காந்து முழங்கால் போடுவேன், உங்களுக்கும் காட்டி கொடுத்துருவேன். முழங்கால் போட 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 என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஜனங்க எங்கே இருந்தாலும் கர்த்தரே கூட்டி சேர்ப்பார். அதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தரே கூட்டி சேர்ப்பார். அப்போ கர்த்தர் எங்கே போகிறாரு? அந்த அவர் சாத்தானுக்குள்ளே போயிடாரு. ஏசென்ற சாத்தானுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. அது பிசாசுகளுக்கு தலைவி யார்? மகாவேசி யார்? ஏசுதான். அப்போ அந்த தண்ணீர்கள் மேலே எது உட்காந்துருக்குது? அந்த அம்மா உட்காந்துருக்குது. அந்த அம்மா மகாவேசி என்ற ஏசுன்ற அம்மா உட்காந்துருக்கு. இப்போ அது போயிட்டு அதை தட்டி அந்த ஜனங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அது சொல்லும்போது திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்துருக்க அந்த மகாவேசி இக்கால பூமியின் மக்களை அனைவரும் ஆராதிக்கும் மகாவேசி இயேசுதான். பூமியின் ராஜாக்கள் யார் சொல்ற? பூமியில் உள்ள பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள். பூமியின் ராஜாக்கள்லாம் யார்? பூமியில் உள்ள பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள் யாரை ஆராதிக்குது? இயேசு தான். மகாவேசி ஆராதிக்குது. எவனுக்காக தெரியுமா? சொன்னால் கேட்பானா? அப்படியே நம்மளை உச்சந்தலேருந்து முறைச்சிக்கிட்டு மேலே கீழே பார்ப்பான். நான் சொன்னபடி ஒன்று நம்ம சார்பால் அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரி அவ்வளோ எரிச்சலும் பொறாமல் இருக்கும் மக்கள். இவனுக்கே இவ்வளோ இருந்தால் அப்போ தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு நம்ம மேலே எவ்வளோ இருக்கும்? நல்லா கவனிங்க. இவனுக்கே எவ்வளோ பொறாமை எரிச்சல் அந்த மனிதர்களுக்கே அந்த தள்ளப்பட்ட ஆவிகள் நேரடியாக எல்லாம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாம் நம்மளை தான் ஒத்து பார்க்குறது, வேறு வழியே இல்லை அதுகளுக்கு. ஐயோயோ இவன் என்ன நம்மளை இவ்வளோ போடுன்னு போகிறானே, நம்மளை அசிங்கப்படுத்துகிறானே, நம்மளை மிதிக்கிறானே, காலால் போட்டு மிதிக்கிறானே, ஐயோ 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 ஐயோன்னு அந்த ஆவிகள் அலறுது. இப்போ அந்த ஆவிகளுக்கு என்ன பண்ணலை? நிற்க முடியல, கையெல்லாம் உதறுது அந்த ஆவிகளுக்கு. இப்போ நம்மளை கண்டோன்னே ஏன் நம்மளை பகிரங்கமாக சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டானே, ஐயோ நம்ம யாருன்னா முகத்திலே கிழிச்சிட்டானே, அப்போ இந்த சத்தியம் எல்லாருக்கும் போயிருமே, எல்லாரும் கேட்க முடியாதே, எவனும் கேட்காத அவனை காதை வந்து பொத்துவான். சத்தியத்தை கேட்காதபடி காதை பொத்துவான். அதான் பிசாசோடைய வேலை. அதை இக்கால மக்களை ஆராதிக்கும் மகாவேசி இயேசு. பூமியின் ராஜாக்கள், பூமியில் உள்ள பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள், எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகள் தான். வேசித்தனமாகிய மதுன்றது எதுனா 2 பேர் 2வது 1:8 பார்த்தா கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதகங்களும். வேசித்தனமான மது எது? கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதகங்களும். கள்ள தீர்க்க ஜனங்களுக்குள்ளே இருந்தால் இப்போ இவங்க என்ன பண்ணா கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி என்னடா உண்மையான குணமை மறுதளிக்க வச்சுட்டு அந்த இடத்துல ஏசன் நாமத்தை எழுதி ஏசன் நாமத்தை நம்ப வச்சு ஆராதிக்க வச்சு இந்த மக்களை எல்லாம் எங்கே தூக்கி போட்டான்? மிதிச்சு உள்ளதுக்கு போட்டான். அப்போ இவன் யாராக இருக்கான்? இவன் தான் கள்ள போதகனும் கள்ள தீர்க்கதரிசி. இந்த காரியத்தை செய்கிறவன் யாரு? கள்ள போதகர்கள். இவங்க எங்கே இருக்காங்க? உலகம் பூரா இருக்காங்க. எதை வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஐயா பாறையா எதை வச்சுட்டு இருக்கான் பாரு. இந்த பரிசுத்த வேதாம வச்சுக்கிட்டு தான் கள்ள போதகம் இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் போய் பாட்டா அப்பா
ராகமா பரலோகத்திலேருந்து வர்ற மாதிரி இருக்கும். பாட்டா அப்படி போடுவோம். யார் மேலே? இயேசு மேலே அப்படி. ஏன்னா இன்றைக்கி இயேசு அழைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான காரியத்தை எல்லா மக்களும் செய்கிறாங்க. பச்சை தண்ணியை போல் குடிக்கிறாங்க. எல்லா மக்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இவனுடைய தின்றான். பேய் இறங்கி திங்கிறதில்ல, மனுஷனே தின்றான். ஏன்? மனுஷனுக்குள்ளே அந்த ஆவி எல்லாம் இறங்கிருச்சு. மனுஷனுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா சில இந்த இதில் கதைகள்லாம் சொல்லுவான். ஏன் சொல்ல, ஒரு பெரிய ஒரு காட்டு மிராண்டி வந்து மனுஷனை பிச்சு தின்னா, அதை இப்போ மிருகத்தை பிச்சு தின்னான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான காரியங்களை இன்றைக்கு தள்ளப்பட்ட ஆவிகள் செய்து மனுஷனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள் இவர்கள் கேட்டுக்கதான் வேத பொருள் தந்திரமாய் நுழைய பண்ணி என்ன சொன்னால் இவர்களால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இவர்களால் என்ன ஆகுது? சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. கிரயித்து கொண்ட ஆண்டவரை மறுதலிக்க செய்வார்கள். உன்னை ரத்தம் கொடுத்து வாங்கினார அவரு கிறிஸ்து பிரணம். அந்த ஆண்டவரை மறுதலிக்க வச்சிடான். எந்த நாமத்தை உள்ள சொருவிட்டு? சிலுவையில் அடிக்கப்படாத இயேசு நாமத்தை உள்ள சொருவிட்டு அந்த நாமம் இவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்? நாங்கள் தலைமுறையாக இருக்கோம்ப்பா. தலைமுறையாக இருக்கும். இயேசு நாமத்தை ஆராதிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஷாக் பண்ணி கொண்டு வந்துட்டான் பாருங்க. இப்போ இந்த நாமத்தை இப்போ நம்ம புதுசாக கொண்டு போகும்போது அவன் என்ன நம்மளை விரோதிப்பான், நம்மளை கண்டம் பண்ணுவான். அப்பா என்ன சொல்லுவோம்? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வழியே வேறு இந்த ஜாதி பிசாசு இயேசுவை உபவாசத்திலும் ஜபத்தினாலும் துரத்த முடியாது. இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த பார்த்தீங்க, 8 கால் பூச்சி இருக்கு பாருங்க, ஒட்டிக்கிட்டு இருக்கு, மனசோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த பூச்சி ஒட்டிக்கிட்டு அவன் ரத்தத்தை டிராகலா மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே பிடிங்கி நெருப்புல தூக்கி போடணும். நெருப்பு அக்னி, தேவனுடைய அக்னி இறங்கி அந்த சரீரத்தை அந்த ஆவியத்தை தொட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும். அதே மாதிரி என்ன சொல்லும்போது தூசிக்கும் ஆண்டவரை மறுதலிக்க செய்தோம். இவர்கள் என்ன பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் இயேசு என்ற நாமத்தில் தங்களுக்கு அவர்களை வசப்படுத்தி கொண்டாங்க. பொருளாசை தந்திரமான நாமத்தில் நீ அந்த ஊழியக்கார இயேசு நாமத்தை ஆராதிக்கிற ஊழியக்காரனுடைய அவன் கொடுக்கக்கூடிய செய்தியை கவனிங்கள். தந்திரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாமே தந்திரம். வாழைப்பழத்தில் ஊசி குத்துனா போகுமா தெரியுமா? யாருக்காச்சுன்னு தெரியாது. அதேமாதிரி நீட்டு ஊசியை வாழைப்பழத்துக்குள்ளே சொறி விட்டுருங்க, தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஊசி போகிறதும் தெரியாது, குத்துறதும் தெரியாது, உள்ளே இருக்குதுன்னு தெரியாது. எவனா வாயில் வச்சு தின்னானா மாட்டிக்கலாம். அந்த மாதிரி இவர்களுடைய இவர் இயேசு நாமத்தில் இவர்களுடைய கெட்ட நடக்கைகளை உலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் இவர்களை பின்பற்றுவார்கள். இவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட்டாச்சு. உண்மையான சத்திய மார்க்கம் இல்லை. உண்மையான சத்திய மார்க்கத்தை ஊரின் ஏலம் தான் கொண்டு வருவான். அவ மூலியமாக தான் அந்த காரியம் நடக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகளால் நடத்தப்படும் எமோஷனல் பெந்தகு சபைகள், பெரிய ஸ்தாபன சபைகள் அனைத்து மக்களையும் கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் நடத்தும் கள்ள சபைகள் இந்த உலகம் பூராவுக்கும் தலைமை வேசியும் மகா வேசியுமாகிய இந்த வேசியாகிய திரளான இந்த வேசி எங்கே உட்கார்ந்து திரளான தண்ணீர்களாகிய உலக மக்களை அடிமைப்படுத்தி அனைத்து மக்களையும் தன்னையும் தன் கூட்டத்தையும் மொத்த சாத்தானையும் ஆராதனை ஸ்தலமாக்க வைத்து மொத்த உலகத்திற்கும் மகாவேசியை தலைவியாக உட்கார்ந்து இயேசு என்ற நாமத்தை ஆராதிக்க வைத்து இயேசு என்ற நாமத்தை ஆராதிக்கிறது மொத்தத்தையும் மோசம் போயிடுச்சு. எல்லா மக்களும் அதுக்குள்ளே விழுந்து போயிட்டாங்க. இந்த மக்களை என்ன பண்ணுறது? காப்பாற்றவே முடியாது. இந்த சத்தியத்தை கேட்டு வந்தாங்கன்னா இந்த மக்களை நம்ம காப்பாற்றிடலாம். இல்லாட்டினா அவங்களுக்கு ஐயோ அவருடைய ஆவியாத்தம சரீரத்தை கொண்டுட்டான் பிசாசு. இப்போ இவங்களுக்காண்டி பரிதவிக்கிறதும் இறக்க போதும் நம்ம தான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை பார்த்து பரிதவிக்கிற மாதிரி பேசுவான். வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடச்சிருக்குமேன்றான். வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு சப்போர்ட் எனக்கு வேண்டாம்ப்பா. என்ன நீங்கள் நிராகரித்து கட் பண்ணி போகிறீங்க? வாங்க, நாங்கள்லாம் இல்லை, நீங்கள் இருங்கப்பா, நான் வரலப்பா. அவன்
அப்போ என்ன அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏசா எப்படி தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுட்டை விற்று போட்டானோ, அதே மாதிரி இவனுடைய உண்மையான ஊழியம் செய்யக்கூடிய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அழைப்பை விற்றுவிட்டு அவன்கிட்ட என்ன சொல்லுவா, கடனாளியாக நிற்கிறான், ரோட்டில் நிற்கிறானோ. அந்த மாதிரி தான் எல்லாரையும் கொண்டு வருவான், பிசாசு கொண்டு வருவான். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். மகாவேசி தந்திரமாக உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தை ஆராதிக்க வைத்து விட்டது. பூமியில் நடக்கும் ஆராதனை பரலோகத்திற்கு வந்து சேர்ந்தது எப்படி? இப்போ என்ன சொல்லும்போது பாரதத்தில் நடக்கிற ஆராதனை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாரதத்தில் நடக்கிற ஆராதனை, இப்போ பூமியில் நடக்கிற ஆராதனை இப்போ நம்ம நடத்துகிற மாதிரி தான். இந்த ஆராதனை எங்கே போகுது? இப்போ பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா இது போயிருக்கும், இந்த ஆராதனை பரலோகத்துக்கு போயிருக்கும். ஏன்னா சகரியா 14:7 14:7 ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும், பகலில் முள்ள இரவு உண்டாகும். இந்த நேரம்தான் இந்த சாயங்கால வெளிச்ச நேரம். இந்த நேரத்தில் தான் அப்போஸ்தலர் 3:21 மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர், அந்த வசனத்தை படிங்க, என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் அவருக்கு செவியளிப்பதாக. ஏன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த காலத்துக்கு எழும்புவோம். ஏன்னா இது ஒரு கொடூரமான காலம், பொல்லாத காலம். ஏன்னா உலகம் பூரா மகாவேசி உட்கார்ந்துருச்சு. அதை தோக்கடிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. வரம் பெற்றவன் தான் தோக்கணும். வரம் எனக்குள்ளே இருக்குது, அதே வரம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம எளிமை முழங்கால் போடும்போது என்ன சொல்லும்போது முழங்கால் போட்டு அங்கே உள்ள வித்துக்களை சத்தியத்தை சொல்லி அந்த ஆவிகளை துரத்தி அவங்களோட பாவ ஆத்மா, பாவ சரீரம், முதல்ல ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சு எப்படி கெட்டு போனாங்களோ அதே நிலை தான் இன்றைக்கி அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த நிலையில் ரட்சிப்பு இருக்கா? இல்லை. அதுக்கு மேலே மறுபடியும் பாவத்துக்கு மேலே பாவத்தை ஊற்றிட்டான். அப்போ எத்தனை பாவம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள? கிட்டத்தட்ட 8 விதமான பாவம், 8 தலைமுறைக்கு 8 விதமான பாவம் உள்ளே வந்துருச்சு. அவங்களுக்கு ஐயோ தான் ரட்சிக்கப்படும். இன்றைக்கு உணவுடைய ரத்தம் மட்டும்தான் கழுவ முடியும், மற்றபடி அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. அதற்காண்டி அவங்களுக்காண்டி நம்ம பிரயாசப்பட்டது கொண்டு வரணும். அதான் அந்த தீர்க்கதரிசி வந்து தான் மல்கியா 4 அந்த தீர்க்கதரிசி என்ன மோசே போல் ஒரு தீர்க்கதரிசி வந்து தான், மோசே உன் கோலை நீட்டுன்றது. நீட்டினா கோலை அவ்வளோதான். செங்கடலே 2 பிளந்துருச்சு. ஜனங்களெல்லாம் கட்டுக்கிட்டுக்கிட்டு அவன் கோலை நீட்டி செங்கடல் 2 பிளக்க முடியாது. ஜனங்களாம் அடித்து கொள்ள பார்த்தாங்க. அவனை கொஞ்சம் ஏமாந்துருந்த கர்த்தர் நின்று தான் அடிச்சிருப்பானோ, எல்லா பேரும் சேர்ந்து அடிச்சிருப்பானோ. அவளை காண்டு பிடிச்சி போய் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்காண்டே மோசே கல்லால் அடித்து கொண்டு வரலான்னு எடுத்துக்கிட்டானோ கல்லை. கத்தர்றான், ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டவர், ஏன்டா பயப்படுற, ஐயோ ஆண்டவர் கல் எடுத்துட்டாங்க. அந்த கல் எடுத்து என்ன பாரு ஆண்டவர் நீட்டு, உன் கோலை நீட்டுறாங்க. நீட்டினா கோலை செங்கடல் 2 பிளந்துருச்சு, உள்ளே ஓட்டான். இல்லாட்டினா என்னாச்சு? மோசையை கல்லால் அடித்த கொன்று இருப்பான். அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வரான், செத்து சுண்ணாம்பாய் வர்றான். அவனே கல்லால் அடிக்க போயிட்டான்ல. அப்போ அந்த கூட்டம் அப்படி இருந்தால் அப்போ இப்போ இருக்க கூட்டம் எப்படி இருக்கும்? இந்த தீர்க்கதரிசி இளம்புற. அப்போ இந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டமாக இருக்கான்? அதை காட்டிலும் 1000 மடங்கு வெறித்தனம். சர்ப்பங்களும் தேல்தான் இருக்குது. சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகோதரர்களை மேற்கொள்ளும் கிறிஸ்து நம்முடைய நாமத்தில் அதிகாரம் நமக்கு கொடு. அவன் என்ன பண்ணான்? இயேசு நாமத்தில் அவன் அங்கே மிதிப்பான், கட்டுவான். ஒன்றுமே நடக்காது, அசிங்கப்பட்டு போயிடுவானோ. ஏன்னு கேட்டான், அவருக்கு செவி கொடு பேசணும். வெளிப்படுத்த 10 இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய தீர்க்கது சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதுறபோது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்போஸ்தலர் 11:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் ஞாய்ந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தொழுந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஏன்னு கேட்டால் அந்த மனுஷன் செத்துட்டான். என்னை மரித்தொழுந்து நான் எழுப்பிட்டார். எனக்கு உயிர் வந்துருச்சு, இல்லாட்டி சத்தியம் வருமா? இது எல்லோரும் சொன்னான், இயேசுன்னு சொல்கிறான். இல்லை, அவனும் இயேசு நமக்கு இது மனிதன் கிருபணம் கிடையாது. இந்த மனிதன் தான் 7ஆம் தூதன். அவன் வந்து தான் அப்போ உங்களை எழுப்பிட்டான் இல்லையா? அந்த வசனத்தை நல்லா படிங்க, உங்களுக்கு நல்லா புரிய முடியாது. ஒற்று பார்த்துங்க.
எந்த வசனம்? 17:30. ஆ, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கா. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அவர் அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். ஊலகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரித்தோர்ந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் அதை நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணிடான். ஏன்னு கேட்டால் அதேபடி உங்கள் எல்லாரையும் நான் எழுப்பிட்டேன். ஆமென். மரித்து வந்து உங்கள் எல்லாரையும் நான் எழுப்பிட்டேன். எனக்குள்ள இந்த வாக்குத்து தான் உங்களுக்குள்ளேயும் வந்துருச்சு. எனக்கு மட்டுமல்ல சொந்தம், உங்களுக்கு சொந்தம். அந்த சத்தியத்தை உண்மை உத்தமமாக விசுவாசிச்சு வார்த்தையின்படி ஜீவிக்க உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. இந்த உயிர் வந்துருச்சு உங்களுக்குள்ள. இப்போ ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு மரணம் நீங்கிருச்சு. அப்போ என்ன சொன்னால் 4 விதமான காரியத்தில் நம்ம வந்துட்டோம். இனிமேல் கொண்டு என்ன நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம சத்தியத்தில் பலப்பட்டு ஆத்மா கண்டு போராடி ஜெபமணி உள்ளே வர 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷனை கொண்டு புலவத்தை நீதியாக ஞாபகம். அந்த மனுஷனை பயத்து வந்து எழுப்பினது மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்கரத்தில் அடிக்காதபடிக்கு அவன் பிதா கூட இதயத்தை பிள்ளைகளுடைய பிதாக்களுக்கு திருப்புவான். இக்காலத்துக்குரிய ஊரீதி கொண்ட 7ஆம் தூதன் தான் வந்து மேற்படியான வசனங்களின்படியான இந்த மகத்தான ஊழியத்தை நடத்துவோம். அவன் தான் அவங்க எதிர்க்க நான் தான் உட்காந்துருக்கேன். நான் தான் அது. கர்த்தர் என்ன தான் சொல்லிட்டார். இப்போ என்ன யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சத்தியத்தையும் சொல்லிட்டேன். இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னேன்? ஆராதனை பூமிக்கு மேல் வந்தது எப்படி, நடக்கும் ஆராதனை பரலோகத்திற்கு வந்து சேர்ந்தது எப்படி, செய்தியின் தலைப்பு. இது நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியாட்டினா அடுத்தடுத்து கேளுங்க. செய்தி முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம்.